குட் ஈவினிங், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுற விளங்குதா? ரைட். ஸோ யாரோ வீடியோ வாய்ஸ் ஆன் பண்ணிருக்கு, ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. ரைட். இன்றைக்கு நாங்க பார்க்க போற பகுதி வந்து அப்ளைட் பயாலஜியில தேர்ட் ஃபோர்த் கன்செப்ட். அந்த தேர்டா போட்டுக்கிறாங்க அவங்களோட ரிசோர்ஸ் புக்ல. அதான் உணர்க்கா. பட் நான் போட்டிக்கிற ஸ்லைட் என்ன யூனிட் ஸ்லைட் சொல்லுங்க. இது எந்த யூனிட்ல வருது இந்த டாபிக்? யூனிட் 9ல வார டாபிக். சரிதான். ஸோ அந்த யூனிட் 9ல வார இந்த டாபிக்குக்கும் நாங்க இன்றைய படிக்க போற டாபிக்குக்கும் சம்மந்தம் இருக்கு. ஏன்னா ஸோ நுண்ணங்கிகளும் உணவும் என்ற ஒரு பாகம் கடைசியா இருக்கு யூனிட் 9ல. அப்படித்தானே? ஸோ அதுல நீங்க கொஞ்சம் இந்த யூனிட் 10ல நீங்க உணவு நட்காப்பு படிக்க முதல் இதையும் சேர்த்து படிச்சிருங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து கூட கேள்வி எடுக்கலாம். விளங்குதா? ஸோ அப்படி ஒரு கேள்வி யூனிட் 9ஐயும் யூனிட் 10ஐயும் சேர்த்து கேள்வி எஸ்ஏ கேள்வி. ரைட். ஸோ அதுல இருந்து ஒரு கேள்வியையும் உணவில் நடைபெறும் இரசாயன மாற்றங்கள் அல்லது உணவில் ஏற்படும் பௌதிக மாற்றங்கள் ஒரு பாட்டும், இன்னொரு பாட்டுல உணவு நட்காப்பு முறையில இன்ன மெத்தட் எப்படி செய்வீங்கன்னு கூட எஸ்ஏ கேள்வி எடுக்கலும். எனி எனி பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு. சரி. ஸோ அதனால இதையும் படிச்சுட்டு நீங்க அதை படிக்கிற நேரம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் சும்மா நார்மலா யூனிட் 9 போறேன். சிலர் வந்து இன்னும் யூனிட் 9 முடிக்காதாக்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சில இடங்கள்ல இப்பதான் யூனிட் 8 போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து நல்லம் இல்லை. அவ்வளவு லேட்டா நீங்க சிலபஸ் முடிக்கிறது அவ்வளவு நல்லம் இல்லை. சரிதானே? ஸோ உணவில் நடைபெறும் ரசாயன மாற்றம், உணவுல 3 வகையான மாற்றம் நடக்கலாம். என்ன? ஸோ ரசாயன மாற்றம், பௌதீக மாற்றம், உயிரியல் மாற்றம் என்று 3 மாற்றங்கள் நடக்கலாம். ஸோ அதுல இந்த அழுகல் அடைதல், நொதித்தல், பாண்டல் ஏற்படல் அடிக்கடி யூனிட் 9 கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அழுகல் அடைதல் இது மூணையும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்றேன். அழுகல் அடைதல் புரதம் பழுதாகிறது, நொதித்தல் கார்போஹைட்ரேட் பழுதாகிறது, பாண்டல் ஏற்படல்ங்கிறது என்ன, இலிப்பிட்டு பழுதாகிறது. சரிதான். சோ இது மூன்றும் தான் இதுல இருக்கிறது. சோ நான் சும்மா சமரி ஒன்று யூனிட் 9 நான் படிப்பிக்கிற நோக்கம் அல்ல. பட் இந்த இது வந்து உங்களுக்கு விளங்கி இருந்தால் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட். சோ உணவு ஒன்று நாங்க சாப்பிட எடுத்தோம்னு சொன்னா அதுல பிரதானமான போஷணை கூறு கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு தானே. சோ அந்த மூன்றும் வந்து பழுதாகலாம் நுண்ணங்கிகளால. அப்படி நுண்ணங்கிகளால பழுதாகிறதுக்கு பெயர் அழுகல் அடைதல், நொதித்தல், பாண்டல் ஏற்படல். இந்த 3 சொல்லும் உங்களுக்கு கட்டாயம் யூனிட் 9ல தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ அது மாதிரி உணவுல ஏற்படும் பௌதிக மாற்றம் உங்களுக்கு செல்லையா வேணும். என்ன? ஸோ சாப்பாடு பழுதாகினா உங்களுக்கு தெரியும் தானே என்ன செய்யும்? மென்மையா மாறும், சாஃப்டா மாறும். என்ன? நிறம் மாறும். ரைட். மனம் வீசும், பிசின் தன்மையா மாறும். விளங்குதா? ஸோ நச்சு பொருள் தீரலும் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் அல்ல. ரைட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரைட். சோ உணவு பழுதடைதல செல்வாக்கு செலுத்துற காரணியத்தான் நான் முக்கியமா இதுல சொல்ல போறேன். சோ உணவு பழுதடைதல் இல்ல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்ன, ஏன் உணவு பழுதடையுது? சும்மா சொல்லுங்க ஓபன் சாட்ல. என்னென்ன காரணங்களால பழுதாகலாம் உணவு? சோ மெயினா உணவு பழுதடைகிறதுக்கு பிரதானமான காரணம் என்ன? உணவு பழுதடைய பிரதான காரணம் என்ன? உணவு பழுதடைய பிரதான காரணம் என்ன? உணவு ஏன் பழுதாகுது? நுண்ணங்கிகளால. சரிதானே? சோ நார்மலா நுண்ணங்கிகளால தான் உணவு பழுதடையும். சரி, நுண்ணங்கிகள் வாரத்தினால எவ்ரி ஒன்ல மெசேஜ் பண்ணுங்க. தனித்தனியா பண்ணனே பார்க்க கொஞ்சம் டிலே ஆகும். ரைட். சோ அப்படின்னு சொன்னா அந்த நுண்ணங்கிகளுக்கு வளர்ச்சிக்கு தேவையான விஷயம் உணவுல இருக்கணும். என்ன? சோ எங்களுக்கு தேவையானதே உணவுல இருக்குமாமண்டா நுண்ணங்கிக்கு தேவையானது இருக்காதா? என்ன? சோ நுண்ணங்கியும் சாப்பிடத்தானே வேணும், அதுவும் பாவம் தானே. என்ன? சோ அதுக்கும் சாப்பாடு வேணும், அதுக்கும் தண்ணி வேணும், இல்லாட்டி அதை எப்படி வாழ்ற? சோ அப்ப அதுக்கு ஈஸியா
இப்ப நாங்க எங்களுக்கு சாப்பிடறதுக்காக தான் உணவு தயாரிக்கிறோம். பட் முன்னங்கிக்கு ரைஸ் குக்கர் எல்லாம் இல்ல, அதுக்கு சமைச்செல்லாம் சாப்பிடல. அவங்களோட சாப்பாடு அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் சார், அதுக்கு நாக்கு இல்லை இருந்தாலும் என்ன, அப்படி சும்மா யோசிச்சு பாருங்க. அதுக்கு எங்க கூடுதலா சாப்பாடு இருக்கு, போசனை எங்க, எல்லா போசனையும் எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்து தான் அது வரப்போகுது. சரிதானே? சோ அப்ப நாங்க சாப்பிட்டு சமைச்சு வச்ச உடனே அல்லது எங்கட சாப்பாட்டை கண்ட உடனே அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அது எங்கட சாப்பாடு திங்கணும் வரல. அது அதுல சூழல்ல நடந்துட்டு போகல. நுண்ணங்கி கால் இல்ல, பட் அது வளிமண்டலத்துல அப்படியா செஞ்சுட்டு போகல. சாப்பாட்டை கண்ட உடனே அது அதுல குடியேறிடும். சரியான? அப்ப சாப்பாடு அதுக்கு ரெண்டா தொழிற்படும். சாப்பாடு அதுக்கு போஷணை மட்டும் இல்ல, அதுல வாழிடமாகவும் இருக்கும். நுண்ணங்கிகளுக்கு பொதுவா சாப்பாடு ஒரு வாழிடம். சரிதானே? சோ அது சாப்பாடுல இருந்தே சாப்பிடும். ரைட். சோ அந்த இந்த இதுல எங்க இந்த சில சவுதியில மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் சில ஆட்கள் சாப்பிடுவாங்க. இந்த பிணவாம் பெரிய ஒரு சகன் ஒன்று இருக்கும், அதை வளைச்சு இருந்து சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்குள்ள இருந்து சாப்பிடுற மாதிரி தானே? ரைட். ரைட். அப்படி சாப்பிடுற மாதிரி தான் அந்த நுண்ணங்கிகள் சாப்பிட போ. ரைட். சோ இதுக்கு என்ன காரணிகள் இருக்கணும்? இப்ப உணவுல இருக்கிற புறக்காரணி அகக்காரணி ரெண்டும் இதுல செல்வாக்கு செலுத்து. சோ உணவு பழுதாகிறதுக்கு தேவையான புறக்காரணி என்ன, அகக்காரணி என்ன, இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நார்மலா புறக்காரணின்னா என்ன? சூழல்ல இருக்கிற காரணி. சோ அதுலதான் வெப்பநிலை. சோ இது கடும் முக்கியம். ஏன்னா உணவு நட்காப்பு முறைகள் வார நேரம் வெப்பநிலை முக்கியமான ஒரு மெத்தட் உணவை பாதுகாக்கிறது. சோ நார்மலா வெப்பநிலை கூடுற நேரம் உணவு பழுதடைகிற வீதம் என்ன செய்யும்? வெப்பநிலை கூடினா உணவு பழுதாகுமா, உணவு நல்லா இருக்குமா? ம். ம். சோ அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள உணவு வெப்பநிலை குறையிற நேரம் உணவு பழுதாகுமா, உணவு என்ன செய்யும்? வெப்பநிலை குறையிற நேரம் உணவு பழுதாகும் கூட, அப்படியா? அப்ப ஏன் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கீங்க? சரியா? சோ வெப்பநிலை நார்மலா குறையிற நேரம் உணவு பழுதாகிற வீதம் குறையும். சரிதானே? வெப்பநிலையை நல்லா குறைச்சு கொண்டு போனீங்கன்னா உணவு பழுதாகிற வீதம் குறையும். ஏனென்றால் நுண்ணங்கிகளோட நொதியம், நொதியங்கள் நாங்க படிச்சிருந்தானே, நொதியத்திட வெப்பநிலை ஒன்று இருக்கு தெரியுமா? என்ன வெப்பநிலை? சிறப்பு வெப்பநிலை. நுண்ணங்கியும் நொதியத்தை பயன்படுத்தி தானே சமிபாடு அடைய செய்யணும். விளங்கினா? சோ அதுல நுண்ணங்கிற நொதியம் வேலை செய்யறாலும் அது ஒரு சிறப்பு வெப்பநிலையில இருக்கத்தானே வேணும். ஏன்னா சோ அப்ப அந்த சிறப்பு வெப்பநிலை நார்மலா இப்ப எல்லா அங்கிகளுக்கும் பொதுவா சிறப்பு வெப்பநிலை இந்த சாதாரண வெப்பநிலை தான். ஒரு 30 பாகை 35 பாகை அந்த மாதிரி வெப்பநிலை கூட வெப்பநிலையில தான் சிறப்பு. இப்ப எங்கட உடம்புட வெப்பநிலை எவ்வளவு? எங்கட உடம்புட வெப்பநிலை எவ்வளவு? வெப்பநிலை வீச்சொண்டு இருக்கு 36 தொடக்கம் 38. ஸோ நார்மலா 36.9 அல்லது 37 பாகை செல்சியஸ். அந்த 37 பாகை செல்சியஸ்ல எங்களோட உடம்புல இருக்கிற நொதியம் நல்லா ஒர்க் பண்ணும், சிறப்பு வெப்பநிலை காரணம். அதே மாதிரி தான் இந்த நுண்ணங்கிகளுக்கு. ரைட். ஸோ வெப்பநிலை அப்ப கூட 37 பாகைசின்னா கூட தானே என்ன? ஸோ நான் சொல்றது 60 70 90 100 பாகைசி அல்ல, 100 பாகைசி அப்படி ஒரு சூழல்ல நாமளும் மிதிக்க மாட்டோம், நுண்ணங்கியும் மிதிக்க மாட்டோம், எல்லாரும் கரையை செத்து போயிடும் என்ன. சோ அது கொதிநிலை, அது தண்ணிக்குள்ள சூடாகிற வேற விஷயம். சரிதானே? சோ அந்த இதுல உணவும் அமைப்படிஞ்சு போயிடும் 100 செல்சியஸ்ல. சரிதானே? இப்ப தண்ணிக்குள்ள போட்டு நான் சூடாக்கி அவிப்பம் களஞ்சியப்படுத்துற வெப்பநிலை. கொதிக்க வச்சுக்கிட்டே அதுக்குள்ள ஸ்டோர் பண்றல தானே நாங்க. இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ற மாதிரி இங்க ஹீட்டருக்குள்ள சாமான ஸ்டோர் பண்றதுல தானே. ஏன்னா லைட்டான ஹீட்ல இந்த சூடாக்கிக்கிட்டு இருப்போம் உணவை. சரிதானே? அதுவும் பழுதாகாம இருக்கிறதுக்கு நாங்க இந்த கடைகள்ல பேக்கரியில என்ன செய்வாங்கன்னா 10 நாளைக்கு முதல் போட்ட சம்சாவை அல்லது பெட்டிஸை வச்சு சூடாக்கி வடிவா அந்த என்ன லைட் எல்லாம் போட்டு சூடாக்கி வச்சிருப்பாங்க. நீங்கள் உண்டை சுட்டதாக்கு கொண்டு போய் வாங்கி சாப்பிட்டு ஓடி ஏறுவீங்க என்ன. ரைட். ஸோ அப்படியும் செய்வாங்க சிலர். தொடர்ந்து அந்த ஹீட்டருக்குள்ளேயே வச்சுக்கிற நுண்ணங்கி கறி சாம்பல் ஆகிறதுக்கு. ரைட். ஸோ ஆனா நார்மலா சூழல் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சூழல் வெப்பநிலை குளிராகிற நேரம் நுண்ணங்கியோட தொழிற்பாடு குறையும். வெப்பநிலை கூடுற நேரம் நுண்ணங்கியோட தொழிற்பாடு கூடும். அதுல உணவு பழுதாடு. இப்ப அவிஞ்சு பழுதாகிறங்கிற பழம் எல்லாம் வெப்பநிலை கூடுற நேரம் அவிஞ்சு பழுதாகிறங்கிற தான். வெப்பநிலை கூடுற நேரம் நுண்ணங்கிற தொழிற்பாடு அங்க கூடுது. சரிதானே? சோ ஒன்று வெப்பநிலை. அடுத்தது ஈரப்பதம். ஈரப்பதம் கூடினா நுண்ணங்கிற தொழிற்பாடு என்ன செய்யும்? ஈரலிப்பு கூடினா நுண்ணங்கிற தொழிற்பாடு என்ன செய்யும்?
என்னம்மா செய்யும்? ஈரலிப்பு கூடினா நுண்ணங்கிற தொழிற்பாடு கூடும். எனவே உணவு பழுதா. ஏன்? எல்லா உயிரினங்களுக்கு முக்கியமான சாப்பாடு என்ன? முக்கியமான கூறுகள் ஒன்று நீர். நீர் இருக்கிறத தான் அங்கிகள் வர பார்க்கும். நோமலா உங்களுக்கு தெரியும் தானே, இந்த எங்கட ஆதி காலத்துல எங்கட மனிதர்கள் முதல்ல குடியேறிய அந்த நாகரிகங்கள் இருந்ததெல்லாம் எதை அண்டிய தோன்றி? என்ன வரலாற்று பண்டிதர்கள் எல்லாம் இருப்பீங்க, சொல்லுங்களேன் பாப்போம். டக்காதுதா கதைக்கிற கிடைக்க இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனை வருது போல இருக்கு. Right. Okay. ஆஹ் எதை அண்டிய பிரதேசங்கள்ல ஆஹ் ஆஹ் மனிதர்கள் குடியேறினான் ஆரம்பத்துல? இப்ப இல்ல, பழைய காலத்துல எங்கட மூதாதையர்கள் படிக்கலையா? எல்லாம் ஆவி ஆயிட்டாங்க. இந்த சிந்து நதி பள்ளத்தாக்கு அந்த நதிகளை அண்டிய பிரதேசம், நைல் நதியை அண்டிய பிரதேசம் அப்படின்றலாம் நீங்க படிக்கலையா? படிச்சிருப்பீங்க. ஏன்னா நீர் வந்து கடும் முக்கியம் விவசாயத்துக்கு, எங்களை சாப்பிடுறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் நீர் தேவை என்ன. சோ அதனால நுண்ணங்கிகளும் ஈரலிப்பான இடங்கள்ல கூடுதலா வாழும். ரைட். அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கிறது, ஆக்சிஜன் இல்லாம இருக்குது. சில நுண்ணங்கிகள் காற்று வாழ் நுண்ணங்கிகள், சிலது காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகள். சோ காற்று வாழ் அங்கிகளும் காற்றின்றி வாழ் அங்கிகளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல வாழும். ரைட். அதே மாதிரி அகக்காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உணவு பழுதாகிறதுல சரி, பிஹெச்ல உணவு நுண்ணங்கிகள் கூட வாழ பார்க்கும். நுண்ணங்கிகள் எல்லா பிஹெச்ல வாழ்ற நுண்ணங்கிகளும் இருக்கு. ஆனா கூடுதலா அந்த நடுநிலையான பிஹெச்ல கூடையா வாழும். 5 தொடக்கம் 7 இருக்கிற பிஹெச். எவிடத்தால நின்றது எவிடத்தால ஆஹ் எவிடத்த கிளாஸ் ஏக்குள்ள நின்றது? என்ன பாயிண்ட்ஸ் போகக்குள்ள கட் ஆகினுச்சு? பிஹெச் போகக்குள்ள, ரைட். ஸோ ஏதோ ஒரு கவரேஜ் இஷ்யூ ஆகிட்டு, சாரி. ரைட். விளங்குதா இப்ப? ஓகே. ரைட். ஸோ அப்ப பிஹெச் நார்மலா இருந்தால், பிஹெச் வந்து அந்த 5 to 7 நடுநிலை ஊடகத்துல நுண்ணங்கிகள் கூட வேலை செய்யும். சரிதானே? அதே மாதிரி ஈரம் கூட இருந்தா வரும். போசனை உள்ளடக்கம் கூட வார நேரம் நுண்ணங்கிகள் வரும். ஸோ வேற இதுல வார டவுட்ஸ்கள் கூடுதலா இதுல நான் உணவு நட்காப்பு சம்பந்தமா கதைக்க போறோம். வேற டவுட்ஸ்கள் இருந்தா எனக்கு பர்சனலா கேளுங்க, சரிதானே? ரைட். ஸோ யூனிட் 9 பாத்துக்கிறோம்னா டைம் கூட போயிடும். ஏன்னா உணவு நட்காப்புல நான் கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு. ரைட். போசனை பொருள் உள்ளடக்கம் அது உங்களுக்கு தெரியும். போசனை கூடிய எல்லா போசனையும் இருக்கிற இடத்துக்கு தான் நுண்ணங்கிகள் கூட வர பார்க்கும். அதே மாதிரி உயிரியல் கட்டமைப்பு, சரிதானே? ஸோ சில உணவுகள் வந்து வெளியால பாதுகாப்பு ஓடுகள் இருக்கும். உதாரணமா தோடம்பழம் பழுதாகிற அளவை விட தக்காளி பழம் குயிக்கா பழுதா, சரிதானே? சோ விளாம்பழம் பழுதாகிறத விட தோடம்பழம் குயிக்கா பழுதா. அப்படி அந்த புற ஓடுகள் இருக்கிற நேரம் பழுதாகிற வீதம் குறை. சோ இவ்வளவும் உணவு
பழுதாகுதல் சம்பந்தமாக நாங்க யூனிட் 9ல படிச்சது. ஸோ அதோட தொடர்ச்சியா தான் நாங்க இன்றைக்கு உணவு நட்காப்பு சம்பந்தமா கதைக்க போறோம். ரைட். ஸோ இப்ப இந்த பாடத்துக்கு வரப்போறோம். Right. சரி. ஸோ அப்ப முதலாவது அவங்க என்னத்துல தொடங்குறாங்கன்னு சொன்னால் உணவு நட்காப்பின் முக்கியத்துவம். இப்ப ஏன் நாங்க உணவை நட்காப்பு செய்யணும் சொல்லுங்க ஆகும். ஏன் உணவை நட்காப்பு செய்யணும்? உலகத்துல வேற ஏதாவது அங்கிகள் உணவை நட்காப்பு செய்யுதா? மனுஷனை தவிர வேற அங்கிகள் உணவு நட்காப்பு செய்யுதா? இல்லையா? ம். தேனி வெரி குட். வேற நாம மட்டும்தான் இந்த உலகத்துல பெரிய ஆளுன்னு நினைப்பேன் நான் உங்களுக்கெல்லாம். அஹ், ஒரு யானை அடிச்சா மிரிஞ்சு சாணியா போய் கிடப்பீங்க. கவு கவு எப்படி சேமிக்குது உணவை எனக்கு தெரியல. அண்ட் ரைட் எறும்புகள். ஸோ இந்த தேனீ கூட்ட அங்கிகள் ரைட். ஸோ எறும்புகள், தேன் பூச்சிகள் இதெல்லாம் வந்து உணவு சேமிக்கும் சரிதானே. ஸோ அது ஒரு சீசனுக்கு உணவை கொண்டு போய் சேர்த்து வச்சு ஆஹ், கெமல் கெமல் வந்து உணவை சேமிக்கிற அதுல உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜ்ல ரைட். பட் நான் கேட்கறது இப்ப மனுஷன் மாதிரி அந்த உணவை வெளியால சேமிச்சு பதப்படுத்தி வச்சு உலர வச்சு அப்படி செய்யறது சரிதானே. ரைட். இறைமீட்டல் வந்து உணவு சேமிக்கிறது இல்லையே. அது வந்து அது என்னதுக்கா இறைமீட்டல் நடக்கிற உணவு பசுவுல அதான் போசனையில படிச்சோம் ஞாபகம் இருக்கா? இறைமீட்டும் வங்கிகள் அது கூட அதுல குடல்ல வாழ்ற பாக்டீரியாக்கள் செல்லுலோச சமிபாடு அடைய செய்யும். ஞாபகம் இருக்கா? சோ அப்ப மாட்டிட இரைப்பைக்குள்ள அல்லது சிறுகுடலுக்குள்ள செல்லுலோஸ் அமிபாடு அடைய செய்யற நொதியம் இல்லை சரிதானே. சோ அதுக்காக முதல்ல என்ன செய்யும்னா அந்த புல்லெல்லாம் அது சாப்பிட்டு ஒரு விசேடமான பையொண்டுக்குள்ள அனுப்பும். ரூம் என்னன்னு சொல்ற அதுக்குள்ள அந்த நுண்ணங்கி வாழும். இந்த நுண்ணங்கி என்ன செய்யும்னா முதல் செல்லுலோஸ் எல்லாம் சமிபாடு அடைய செஞ்சு ஒரு சைக்கூல நமாத்தி கொடுக்கும். அதுக்கு பிறகு மாடு பின்னேரம் குந்திக்கிறது என்ன செய்வார்? நுண்ணங்கி சமிபாடு அடைய செஞ்ச உணவை வெளியால திருப்பி வாய்க்குள்ள எடுத்து திருப்பி அதை சமிபாட்டு தொகுதிக்குள்ள விழுங்குவார். அவர் சமிபாட்டு தொகுதி உண்மையான தொகுதி சரிதானே. சோ அதுல சேமிப்பு அவர் அது அது ஒரு பதனிடல் அல்ல, அது ஒரு அவங்களோட சமிபாட்டு ப்ரோசஸ். நான் கேட்டது இந்த வெளியால உணவை சேமிக்கிறார்கள் சரிதானே. சோ அப்ப மனிதன் மட்டும் இல்ல வேற விலங்குகளும் உணவை சேமிக்கிற எலியெல்லாம் சரிதானே. எலியும் வந்து அதுல கூட்டுக்குள்ளே எல்லாம் உணவை கொண்டு போய் சேமிக்கிற பழக்கத்தை அது கொண்டிருக்கு சரிதானே. சோ இப்படி பல அங்கிகள் ஆஹ், பூனை பூனை ரைட் ஓகே உங்களோட பூனை சேமிக்குதாய்க்கும். ஆஹ், அப்படி ஏதோ பல அங்கிகளுக்கு இந்த உணவை சேமிக்கிற பழக்கம் இருக்கு. சோ ஆனா மனிதர்கள் அதுல அட்வான்ஸ் ஆன ஆட்கள். இப்போ ஃப்ரிட்ஜ் ஒன்றை செஞ்சு உணவை சேமிக்க மாட்டா வேற எந்த ஒரு அங்கியும் சரிதான். சோ என்ன கெமிக்கலை போடலாம்னு பார்த்து கெமிக்கலை போட்டு அது சேமிக்க மாட்டா. வேண்டா துப்பி வைக்குமே ஒழிய கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சு அது இப்போ டெஸ்ட் பண்ணி எல்லாம் செய்ய மாட்டா. மனிதன் இதுல கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கான். சோ ஏன் நாங்க இந்த உணவை நட்காப்பு செய்கிறோம் முதலாவது கேள்வி. ஏன் ஏன் உணவை நட்காப்பு செய்யணும் அல்ல உணவு நட்காப்புண்டா முதலாவது என்னட்டு நாங்க அடுத்ததுல பார்ப்போம். பட் உணவை பாதுகாக்கிறேன்னு வச்சுக்கொள்வோமே. உணவை சேமிக்கிற அல்லது உணவை பழுதாகாம தடுக்கிறதுக்கு பேர் தான் நட்காப்பு. ஏன் நாங்க சுத்தமா தின்னு உணவை நட்காப்பு செய்யலாட்டி சுத்தமா திங்கலாது. இப்ப நீங்க ஒரு மரத்துக்கு போறீங்க, அவடத்து ஒரு மாம்பழம் இருக்கு, அவடத்தை ஆஞ்சு கழுவி சாப்பிடுறீங்க. அது நட்காப்புங்கிறது உணவை பழுதாகாமல் பாதுகாக்கிற நட்காப்பு நுண்ணங்கிகள் தொற்றாம. எஸ் சேமிப்பு. ஏன் சேமிக்கணும்? ஏன் ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும்? மெயின் நோக்கமே சேமிப்பு தான். நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்றதுதான். ஏன் என்ன காரணம்? ஏன் சேமிக்கணும் உணவை? சேமிக்கலாட்டி என்ன செய்யணும்? சாப்பாடு சேமிக்கிறதுக்கான எந்த வழிமுறையும் இல்லாட்டி நாம என்ன செய்ய வேண்டி வரும்? இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள் வந்துகிட்டே இருக்கு டயலாக். எஸ் மேலதிகமான உணவை தட்டுப்பாடான சீசன்ல கன்சியூம் பண்ண. வெரி குட். ஸோ எங்களுக்கு இப்ப சேமிக்கிற பழக்கமே எங்கள்கிட்ட இல்லாட்டி என்ன நடக்கும்? அண்டண்டைக்கு வாழ்றாக்கள் இருக்காங்க. இப்ப சேமிக்க பேங்க்ல காசு போடுறல டில்லையும் காசு போடாம அண்டண்டைக்கு உழைச்சு அண்டண்டைக்கு வாழ்ந்தால் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது சரிதான். நாளைக்கு எப்படி சாப்பிட போறோம், நாளைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு தான் பார்க்கணும். விளங்க நாளைக்கு உயிரோட இருந்தா இருக்க இருக்கணும் என்று தானே வாழணும். இல்லாம போலாம் என்று வாழ இல்லாத நாளைக்கு உயிரோட இருந்தா நாளைக்கு என்ன செய்யணும்? ஸோ
எங்களுக்கு எல்லா காலத்திலையும் உணவு கிடைக்கும் என்று நாங்க ஷுவ பண்ணி சொல்லலாம். விளங்குதானே? சோ அதான் பெரிய பிரச்சனை. சாப்பாடு எல்லா காலமும் கிடைக்கும் என்று தெரியாது. சோ அதனால நாங்க என்ன செய்யலாம், இந்த உணவு எங்களுக்கு கூடையா கிடைக்கிற டைம்ல நம்ம எப்படியும் சுரண்டராக தானே. சோ யூனிட் 1ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இந்த யூனிட் 1 தொடர்ச்சியும் தான் இந்த பாடம். யூனிட் 1ல ஒரு பாடம் இருக்கு, நீடித்த நிலை வரும் உணவு உற்பத்தி என்ற ஒரு பாடம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சோ அதுல கண்டினியூட்டியும் தான் இந்த பாடம். விளங்கினா? சோ நாங்க என்ன செய்யறோம், சனத்தொகை பெருகிற நேரம் என்ன செய்யறோம், குடித்தொகை பெருக 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 மிகையா உற்பத்தி செய்யறோம். சோ உலகத்துல வேற எந்த அங்கேயும் தண்ட தேவைக்கு மேலதிகமா சாப்பிட மாட்டான். சரியா? ஆனா நாங்க சாப்பிடுறதும் மேலதிகமா சாப்பிட, சேமிச்சு வைக்கிறது வேற. சேமிச்சு வைக்கிறது வேற. இன்றைக்கு சாப்பிடக்குள்ளேயும் நாம உங்களோட உடம்புக்கு தேவையான அளவு சாப்பிடுறல, அதை விட கூட தான் அநேகமா சாப்பிடுவோம். சரியா? அதால எல்லாரும் பூதம் மாதிரி பெருத்து போய் கிடக்கு நிறைய பேர். சோ அப்ப அந்த சாப்பாடு மிகை சுரண்ட நான் எல்லாத்தையும் சுரண்டுறேன். சரியா? மனுஷனையும் சுரண்டுறான், வளங்களையும் சுரண்டுறான். சுரண்டி 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 எடுக்கிற இந்த உணவை அப்படியே சுரண்டிட்டோம் என்றால் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல பாதிக்கப்பட போறதும் யாரு? மற்ற விலங்குகள் பாதிக்கப்படுற, அதை பத்தி நம்ம கவனம் இல்லையே. அப்படித்தானே எங்கட மனுஷர்கள் நிறைய பேர் என்ன வேற விலங்கு கவலைப்படுற அதை பத்தி யோசிக்காட்டியும் இன்னொரு முக்கியமான பாதிக்கப்பட போறாக்கள் யாரு? நாங்க தான். இதான் எங்கட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். சரியா? சோ அதை நோக்கமாக கொண்டுதான் மனிதர்கள் போன்ற சுயநல மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த உணவை யாராவது உணவை சேமிச்சு வச்சு ஆடு மாடு கோழி பூனைக்கா கொடுப்பீங்க? இல்லதானே? சோ மெயினா உங்களோட சாப்பாட்டுக்கு தான் சேமிச்சு வைக்கிறீங்க நிறைய பேர். சரிதானே? நாங்க எங்கள நிறைய பேர், ரைட். ஸோ மற்றதுக்கு சேமிக்கிறார்களும் இருக்காங்க, நல்ல மனிதர்களும் இருக்காங்க, ரைட். ஸோ முதல்ல நாம உயிரோட இருந்தா தான் அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், ரைட். ஸோ அப்ப இந்த உணவை சேமிக்கிறது இதுக்காக மெயினா. எங்களோட உணவு நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்திக்காக நாங்க படிச்சோம், ஞாபகம் தானே? ஸோ அதுல 3 பாயிண்ட்ஸ் நான் முதலும் இந்த பாடம் தொடங்கக்குள்ளேயே உங்களுக்கு அதை பத்தி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல அந்த நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தியை மேற்கொள்வதற்காக என்னென்ன செய்யணும், அதுல ஒன்று நோய்களுக்கு எதிரான தாவர விலங்கு உட்பேதங்களை உற்பத்தி செய்யறது, என்ன கூடிய விளைச்சலை தரும் தாவர விலங்கு உட்பேதங்களை உற்பத்தி செய்யறது, அறுவடைக்கு பின்னான தொழில்நுட்பங்களை உற்பத்தி செய்யறது. சோ இந்த பாடத்துல நாங்க கூடுதலா எதை பத்தி படிக்க போறோம், எதை பத்தி படிக்க போறோம் இந்த பாடத்துல? அதாவது நோய்களுக்கு எதிரான பேதங்களை உற்பத்தி செய்யறது, நோய்களுக்கு எதிரான கூடிய விளைச்சலை தருகின்ற பேதங்களை உற்பத்தி செய்யறது ஏற்கனவே படிச்சிட்டோம். என்ன பாடத்துல படிச்சோம்? ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஆர்கானிசம் எங்க படிச்சோம்? பிறப்புரிமையல் ரீதியில் மாற்றி அமைக்கப்பட்ட அங்கிகள், அல்லது ஜெனட்டிக்ஸ்லயும் படிச்சோம், யூனிட் 7லயும் படிச்சோம். சோ அதெல்லாம் ஏற்கனவே படிச்சு முடிஞ்சு யூனிட் 6, 7ல. இப்ப நாங்க படிக்க போறது மெயினா இந்த அறுவடைக்கு பின்னான தொழில்நுட்பங்கள் தான். சோ அறுவடைக்கு பிறகுதானே அது சாப்பாடு. அந்த சாப்பாட்டை எப்படி நாங்க பாதுகாக்கிறது, எப்படி நாங்க நற்காப்பு செய்ய போறோம்ங்கிறது தான் இதுல நாங்க மெயினா பார்க்க போறோம். சரிதானே? கிளியர் தானே? இதுதான் இந்த பாடம் ஃபுல்லா சாப்பாடு, ரைட். சோ பொருத்தமான நற்காப்பு முறைகளை பயன்படுத்தி நற்காப்பு செய்யப்படாத பட்சத்தில் பெரும்பாலான உணவு வகைகள் விரைவாக பழுதடையும். உணவு நற்காப்பு குறிப்பிட்ட கால அளவுக்கு உணவு களஞ்சியப்படுத்தப்படக்கூடியதாக உள்ளமையை உறுதி செய்யும். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். சில பருவகால பகுதிகளில் சில உணவு வகைகள் மிகையான அளவில் கிடைக்கும். இதை நாங்க பொருத்தமான முறை பயன்படுத்தி பின்னர் பயன்படுத்துவதற்காக நற்காப்பு செஞ்சு சேமிச்சு வைக்கிறோம், ரைட். உணவு நற்காப்பானது உணவில் ஏற்படும் இழப்பை குறைத்து மனித நுகர்வுக்காக கிடைக்கக்கூடிய உணவை பாதுகாப்பதற்கு காரணமா, ரைட். உணவு நற்காப்புண்டா என்ன, இதை நீங்க ஹைலைட் பண்ண போறீங்க எல்லாரும், ரைட். சோ உணவு நற்காப்பு என்றால் இதான், உணவினது தரம், எல்லாரும் ஹைலைட் பண்ணுங்க, உண்ணற்றகவு, போசனை பெருமானம், 3 விஷயங்களை நாங்க பாதுகாக்க போறோம். ஒன்று உணவுண்ட தரம், குவாலிட்டி, அதுல சுவை, அதுல நிறம், அதுல மனம், அதுல குவாலிட்டி. உண்ணத்தகவு என்ன எல்லாம் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணுமே, அறுவருக்க மாதிரி இருக்கையில தானே, ரைட். சோ பள்ளி ஒன்று கிடந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா பள்ளியை திங்குறாக்கள் இருக்காங்க, பட் உங்களுக்கு நீங்க சாப்பிட மாட்டீங்க. சோ அப்ப உண்ணற்றகவாக இருக்கணும் அது, ரைட். போசனை பெருமானம் இருக்கணும், ரைட். தேவையான போசனை எல்லாம் இருக்கணும். இந்த 3ம் குறைவதற்கு காரணமாக இருக்கின்ற, ரைட், உணவு பழுதடைதலை. உணவு பழுது, இப்ப இதுல இருந்து ஸ்ட்ரக்சர்ல கேள்வி வரலாம். உணவு பழுதடைதல் உணவின் எக்காரணிகளை குறைக்கும் என்று கேட்கலாம் ஸ்ட்ரக்சர்ல. உணவு பழுதடைதல் உணவின் எக்காரணிகளை குறைக்கும். என்னென்ன? தரம், உண்ணற்றகவு, போசனை பெருமானம்.
விளங்கினா? சோ அந்த மூண்டையும் குறைக்கிறது காரணமான உணவு பழுதடைதலை தாமதிக்க செய்கின்ற அல்லது நிறுத்துகின்ற. சோ ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ். ஒன்று டிலே பண்ற, உணவு பழுதாகிறத கொஞ்சம் ஸ்லோ ஆக்குற, ரைட்? அல்லது ஃபுல்லா ஸ்டாப் பண்ற. சில உணவு பதார்த்தம் இருக்கு, காய வச்சா அது வருஷக்கணக்குல பாதுகாத்து வச்சிருக்கலாம். உதாரணம் சொல்லுங்க, எந்த உணவுகள் பல காலங்களுக்கு வச்சுக்கிருந்து சாப்பிடலாம்? எக்ஸ்பயரி டேட் கூட இருக்கிற உணவு பொருட்கள். தேன், ஓகே. ஊறுகாய், ஓகே. மோல்டி ஃபிஷ், மாசி, மாசி. அதே மாதிரி டின் ஃபிஷ்ஷை திறந்து வச்சா பழுதாயிரும் நினைக்கிறேன் என்ன. சோ அது டின்னுக்குள்ள இருக்கும் வரைக்கும் நீண்ட காலத்துக்கு இருக்கும். கருவாடு, கருவாடு கொஞ்சம் கூட காலத்துக்கு இருக்கும். ஆனா அரிசி மறந்துட்டீங்களேடாப்பா. அரிசி, அரிசி இருக்கும் தானே நீண்ட காலத்து. தானியங்கள், சரிதானே? தானியங்கள் நீண்ட காலத்து, உலர்த்தப்பட்ட தானியங்கள் நீண்ட காலத்துக்கு இருக்கும், ரைட்டா? கொச்சிக்காய், மிளகாய், காஞ்ச மிளகாய், ரைட்? மாங்காய், மாங்காய் இருக்கும் மாறு ஊறுகா போட்டு அப்படியே காய வச்சு வச்சா இருக்கும், சரி. ஈச்சம்பழம், டேட்ஸ், கடும் இனிப்பா இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாம் நீண்ட காலத்துக்கு இருக்கும், ரைட்? எல்லாமே என்னென்ன பார்க்க போறோம், ரைட்? நட்ஸ், அதுதான் சொன்னேன், தானியங்கள், விதைகள், ரைட்? சோ அப்ப ஒன்று தாமதிக்க செய்ய போறோம் அல்லது ஸ்டாப் பண்ண போறோம் உணவு பழுதடைதலை. சோ நிறுத்துகின்ற, உணவை பரிகரிக்கின்ற, கையாளுகின்ற செய்முறை, உணவை பரிகரிக்கின்ற, கையாளுகின்ற, ரெண்டு ரெண்டு செயல்முறை உணவு நட்காப்பாகும். சோ இப்ப இதுல கீவேர்ட்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க, 3, 5, 7, 8 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஒன்று தரம், உண்ணத்தளவு, போசனை பெருமானம் குறைவதற்கு காரணமான உணவு பழுதடைதலை, உணவு பழுதடைதலை, சரிதானே? இவ்வளவுக்கும் காரணமான உணவு பழுதடைதலை தாமதிக்க செய்கின்ற அல்லது நிறுத்துகின்ற, உணவை பரிகரிக்கின்ற, கையாளுகின்ற, சரியா? உணவை பரிகரிக்கிறேன்னா அந்த உணவை ப்ரொசஸ் பண்ற, கையாளுகின்ற ஹேண்டில் பண்ற, கொண்டு போற செயமுறை உணவு நற்காப்பாகும். சோ இது கிளியர் தானே? டெபினிஷன் கிளியர் தானே? ரைட். சோ இப்ப இதுல உணவு பழுதடைதலை நுண்ணங்கிகள் துரிதப்படுத்தலாம் அல்லது உணவு பழுதடைதலுக்கு நுண்ணங்கி காரணமாகலாம். அநேகமா உணவு பழுதாக என்ன காரணம்? நுண்ணங்கிகள் தான். என்ன நுண்ணங்கிகள் தான் அநேகமா உணவு பழுதடைய காரணம். சில நேரம் சில எங்கட பொறிமுறை கையாளுகையாலையும் உணவு பழுதாகலாம். இப்ப நாங்க சில நேரம் ஒரு உணவுல முட்டையோ தூக்கிட்டு போகல, கீழே விழுந்து உடைஞ்சிட்டு, சோ அந்த அது பழுதாயிட்டு. ஈவன் நுண்ணங்கி இல்ல அதுல, பட் நிலத்துல விழுந்ததை நக்கி திங்க மாட்டோம் தான் என்ன. சோ பூனை நாயண்டா திங்கும், நாங்க திங்க மாட்டோம். சோ எங்களுக்கு அது பழுதாயின முட்டை, சரிதானே? சோ அப்படி அந்த பொறிமுறை ரீதியாகவும் உணவு பழுதாகலாம். ஆனா பிரதாரமா உணவு பழுதடைவதற்கு மெயின் காரணம் நுண்ணங்கிகள், ஞாபகம் வச்சுக்கொள்ளும், ரைட்? உணவு பழுதடைகிறதுக்கு முதல் தான் நட்காப்பு செய்யணும். உணவு பழுதடைஞ்சதுக்கு பிறகு நட்காப்பு செய்யலாமா? நல்லா நாரின சோறை எடுத்து ஒரு ஆள் சூடாக்குறார், கேஸ் குக்கர்ல வச்சு சூடாக்குறார், என்ன பிரயோசனம்? நாத்தம் போயிருமா? நாரின சோறை எடுத்து கேஸ் குக்கர்ல வச்சு சூடாக்கி நாத்தம் போயிருமா? உப்பு போடுறேன்டா, உப்பு தான், நார்மல் உப்பு தான் அது, சரியா? நான் ஒவ்வொன்றா பார்க்கத்தானே போறேன், பாப்பமே, சரியா ரேணுகா? ரைட். சோ அப்ப உணவை நட்காப்பு செய்யணும்டா பழுதடைய முதல் நட்காப்பு செய்யணும். பழுதாயினது பிறகு நட்காப்பு செஞ்சு வேலை இல்லை, அது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, சரிதானே? ரைட். இதனால நாங்க தேவையற்ற இழப்பை தடுக்கலாம். வளர்ந்து வரும் மனித குடித்தொகை தேவைக்கான உணவு தேவையை ஈடு செய்யலாம். அது என்னது? அதுல ஒரு சொல்லு இல்லாத சொல்லுங்க. வளர்ந்து வரும் மனித குடித்தொகைக்கு தேவையான உணவு தேவையை ஈடு செய்தல் என்ன? அதுக்கு ஒரு சொற்பதம் சொல்லுங்க ஆகும். என்ன? நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி. வெரி குட். ஸோ பக்கத்துல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது யூனிட் 1 சம்பந்தப்பட்ட கோஆர்டினேட் பண்றோம் நாம், சரிதானே? ஸோ வளர்ந்து வரும் மனித குடித்தொகைக்கு தேவையான உணவு உற்பத்தியை நாங்க மேற்கொள்ளலாம், ஈடு செய்யலாம், ரைட்? ஸோ இதான் உணவு நட்காப்பு. ஸோ இதுல இதை எப்படி எல்லாம் செய்யலாம்? இப்ப இங்கிலீஷ் புக்ல வடிவா இது பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. இதுக்கு முன்னுக்கெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. தமிழ் புத்தகத்துல என்ன வழியா பந்தியா மாத்திட்டாங்க. அதால நான் இதை உடைச்சு உடைச்சு போட்டிருக்கேன். 4 மெயின் ரீசனால இந்த இந்த இது நடக்கும். எது? அதாவது தேவையற்ற இழப்பை தடுக்கிறதும், வளர்ந்து வரும் மனித குடித்தொகைக்கான உணவு தேவையை ஈடு செய்யறதும் 4 காரணிகளால நடக்கப்படுது.
இந்த 4 காரணியும் தான் நான் உடைச்சு போட்டுக்கேன். நீங்க ரிசோர்ஸ் புக்ல 1 2 3 4 போடுங்க. ஒன்று, இழப்புகள் தவிர்க்கப்படும். உணவை நட்காப்பு செய்யறதுனால என்ன செய்யப்படும்? தேவையில்லாம உணவு வேஸ்ட் ஆகிறது தடுக்கப்படும். எனவே நீண்ட காலத்துக்கு உணவை வச்சு நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தியை மேற்கொள்ளலாம். கிளியர் தானே? ஒன்று. ரெண்டாவது, பொருத்தமான குறை நிரப்புகை மற்றும் இந்த 2ஆம் நம்பரை போட்டுக்கொள்ளுங்க. பந்தியா இருக்காது, அதுல போட்டுக்கொள்ளுங்க. பொருத்தமான குறை நிரப்புகை மற்றும் பதனிடல் முறைகளை பயன்படுத்தி தரம் குறைந்த அல்லது பதனிடப்படாத உணவுகளை போசனை பெறுமதி வாய்ந்த உணவா மாற்றிக்கொள்ளலாம். வேஸ்ட் ஆகிற உணவை நீங்க பதனிடுவதன் மூலம் என்ன செய்யலாம்? யூஸ்ஃபுல்லான உணவா மாத்திக்கொள்ளலாம். சரிதானே? இப்ப எப்படியோ வேஸ்ட் ஆக போகுது, நீங்க பதனிடாம சும்மா வச்சுக்கிறீங்க என்றால், இப்ப தக்காளி பழம் என்று வச்சுக்கொள்ளும். தக்காளி பழத்துல 1000 எல்லா தக்காளி பழமும் ஃப்ரெஷ் தக்காளியா தான் வருமா? தக்காளி பழமா மட்டும்தான் கறிகளுக்கு வருமா? வேற என்ன செய்யறாங்க தக்காளி பழத்துல? டொமேட்டோ சோஸ் செய்யறான். இந்த சோஸ் நீண்ட காலத்துக்கு இருக்கு. தக்காளி பழம் நீண்ட காலத்துக்கு இருக்குமா? ஈவன் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நீண்ட காலத்துக்கு இருக்குமா தக்காளி பழம்? நோ. கொஞ்ச காலத்தால என்ன செஞ்சிடும்? பழுதாகி போகிடும். சோ அப்ப உங்களுக்கு தெரியும், தக்காளி பழம் நிறைய காய்க்குது. இப்ப நீங்க ஜிஎம்ஓ பயன்படுத்தி நீண்ட நிறைய காய்களை உற்பத்தி செய்யற தக்காளி மரத்தை உற்பத்தி செஞ்சிட்டீங்க. ஆனா அப்படி உற்பத்தி செஞ்சதுக்கு பிறகு நிறைய தக்காளி காய்ச்சி குலுங்குது. ஆனா அந்த தக்காளி பழத்தை திங்க ஆக்கள் இல்லை. சரிதானே? சோ அவ்வளவு தக்காளி பழத்தையும் வாங்கி கொண்டு மார்க்கெட்ல வச்சாலும் கொஞ்சம் தக்காளி பழம் தான் வீடுகளுக்கு தேவை. அவ்வளவையும் வாங்குவாங்க. மிச்ச தக்காளி பழுதாகி போயிடும். சரிதானே? எப்படியும் குப்பைக்கு போயிடும். எனவே குப்பைக்கு போறதால எங்களுக்கு வேஸ்ட் ஆக போகுது ஒரு உணவு. அதை நீங்க என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அவ்வளவு தக்காளியும் வேறையா வாங்கிட்டு போய் ஒரு கம்பெனிக்கு விற்கிறீங்க. உங்களுக்கும் லாபம், தக்காளி செஞ்சாலுக்கும் லாபம். சோஸ் கம்பெனிக்கு கொடுக்க போறீங்க, நீங்க கடைக்கும் கொடுக்க போறீங்க. சோ சனமும் வாங்க போகுது, சோஸ் கம்பெனிக்கும் நீங்க விற்க போறீங்க. சோஸ் கம்பெனி அதை கொண்டு போய் சோஸ் செய்ய போகுது. சோஸ் செய்யற நேரம் அது நீண்ட நாளைக்கு தக்காளியை பாதுகாக்கும். விளங்க? அப்ப எங்களுக்கு வேஸ்டேஜ் குறையுது. வேஸ்ட் ஆக போற ஒரு பொருளை பதனிடலை பயன்படுத்தி நாங்க யூஸ்ஃபுல்லாவும் மாத்திக்கொள்றோம். சரிதானே? மூன்றாவது, யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு சொல் மேலதிகமா சேர்த்திருக்காங்க, இதை வெட்டி விடணும். சரிதானே? மனிதனின் நுகர்வுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பகுதி உணவு விலங்குணவாக பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களில். சோ அதுவும் அதே கன்செப்ட் தான். இப்ப நீங்க என்ன விலங்குக்கு சாப்பாடு கிடைக்கப்படாத நோக்கத்துல இது நாங்க செய்யல. நாங்க மனுஷனுக்காக உருவாக்கின சாப்பாட்டுல கொஞ்சம் வேஸ்ட் ஆகி விலங்குக்கு சாப்பாடா போகுது. சரிதானே? சோ இதை நீங்க நட்காப்பு செய்வதன் மூலம் என்ன செய்யலாம்? ஏன்னா விலங்குக்கு நாங்க வேறையா உணவு உற்பத்தி செய்யறோம் தானே. எங்கட வேஸ்டேஜ்ல இருந்து உணவு உற்பத்தி செய்யறோம்னா அது வேற வேற பிரச்சனை. ஆனா விலங்குகளுக்கு உணவு வேறையா உற்பத்தி செய்யற டைம்ல, ரைட், நாங்க எங்கட உணவுக்காக உற்பத்தி செஞ்ச உணவுல கொஞ்சத்தை வேஸ்ட் ஆகி உணவு அது நாய்க்கு இப்ப கோழிக்கு வீசுற பழுதாயின சோறு கொண்டு கோழிக்கு போடுற. சரியா? நீங்க பழுதாயின சோறை திங்க மாட்டீங்க, கோழிக்கு கொண்டு பழுதாயின சோறை கொடுப்பீங்க. அது திங்கும் என்ஜாய் பண்ணி. சரிதானே? ரைட். ஏன்னா அது நுண்ணங்கியும் அதுக்கு போசனை தானே. அதுக்கு நோய் வாரல, நோய் குறைய. சரிதானே? சோ அது எப்பயுமே நிலத்துல கிடக்கிற அதுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுல இம்யூனிட்டி கூட இருக்க போகுது. சரிதானே? சோ அப்ப ஆஹ் அந்த மாதிரி சோறு பழுதாகினத்தால எங்களுக்கு சாப்பிடத்தான் நான் சோறு வாங்கினேன். ஆனா பழுதாகினத்தால கோழிக்கு அல்லது பூனைக்கு போட வேண்டிய தேவை வருது. சரியான விலங்கு உணவாக பயன்படுது. ஆனா நாங்க இதை நட்காப்பு செஞ்சால் மிஞ்சிற உணவை நாங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த அரிசி அந்த சோறை அந்த இது செய்வாங்க, மௌபத் உருண்டை அப்படி. எங்கட காலத்துல அப்படித்தான் அந்த பேர் சொன்னது. அந்த சோறை அப்படி பிடிச்சி ஒரு உருண்டையாக்கி பிளாக் கலர் சீனிப்பாக எல்லாம் போட்டு பிளாக் கலர்ல இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். சரிதானே? கண்ட்ரி யாராவது தின்னுருக்கீங்களா? ரைட். ஸோ உங்களோட ஊர்ல என்ன பேர் அதுக்கு? எங்களோட ஊர்ல மௌபத் உருண்டைன்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ ருசி 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 இல்லையா ஒரு ஆளுக்கு? ரைட். உங்களுக்கு ருசி இல்லை, எங்களுக்கு ருசி தான். ரைட். ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேர் வைக்கலாம். ரைட். ஸோ அதே மாதிரி இந்த அந்த அந்த சோறை வறுப்பாங்க சில நேரம். சோறை வறுத்து அந்த பொரிச்ச ரைஸ் செய்வாங்க. சரி, அந்த ஃப்ரைட் ரைஸ் இல்ல, பொரிக்கிற எண்ணெய் சும்மா வறுத்தெடுக்கிற. ரைட். ஸோ அப்படி நிறைய ஆம், மிஞ்சிற உணவை கொண்டு பழைய ஆட்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால விலங்குக்கு போகாம அதை நாங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். நாலாவது, நாலாவது அப்பளம். அப்பளம் இல்ல, அப்பளம் இல்ல.
அது அப்படித்தானே மௌபத் தானுங்கிற ஊர்ல பேர் அதுக்கு அவங்களோட ஊர்ல என்ன பேரு அது பிரவுன் கலர்ல இருக்கும் சோற மிஞ்சிற சோற புடிச்சு அத அதுக்கு ஏதோ எல்லாம் செஞ்சு பாகெல்லாம் போட்டிருப்பாங்க சரிதானே ரைட் ஸோ ஐ கான் ஹெல்ப் உங்களோட ஊர்ல என்ன பேருன்னு எனக்கு தெரியா ரைட் சோத்துருண்டன் வச்சுக்கொள்ளுங்க ரைட் தரம் குறைந்த உணவையும் சேதன கழிவுகளையும் பக்க விளைபொருட்களையும் குறைநிரப்பு செயற்பாடுகள் மூலம் விலங்குணவுகளாக மாற்றியும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்ப நாங்க என்ன செய்யலாம் நாங்க கொஞ்சம் உணவு உற்பத்தி செய்யறோம் அதுல கொஞ்சம் தரம் குறைஞ்ச உணவு வந்துட்டு சில கழிவு வந்துட்டு உணவு உற்பத்தி செய்யற நேரம் சில கழிவு வந்துட்டு உதாரணம் சொல்லுங்க உணவு உற்பத்தி செய்யற நேரம் பார கழிவை நாங்க விலங்கு உணவா பயன்படுத்துறோம் ஒரு உதாரணம் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் நல்ல உதாரணம் ஒன்று இருக்கு தவிடு தவிடு உமி உமியத்துங்கிறல்ல தவிடு வந்து நீங்க கோழிக்கு போடுவீங்க ரைட் சோ மாட்டுக்கு கரைச்சி வைப்பீங்க சரிதானே சோ இப்படி தவிடு இந்த தேங்காய் பூ தேங்காய் பாரு கொடுக்குற ஃபேவரட் உணவு யார் தேங்காய் பூ கடைக்காரர்கள் கொடுக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் சரிதானே கடைக்காரர்கள் அந்த மிஞ்சின தேங்காய் பூ எடுத்து தான் சம்பல் போட்டு உங்களுக்கு தாரு என்ன டேஸ்ட் சாப்பிடுவீங்க அதுக்குள்ள அஜினமோட்டோ கொஞ்சம் இதை போட்டுப்பேன் ரைட் கோழி வெரி குட் கோழி வந்து இந்த தேங்காய் பூ விரும்பி சாப்பிடும் சரிதானே சோ அப்ப கோழிக்கு போடுறது அப்ப எங்கட உணவுல வார விளைவுகளை பக்க விளைவுகளை அல்லது கழிவுகளை அல்லது தரம் குறைந்த உணவை நீங்க என்ன செய்யலாம் என்றால் அதுக்கு கொஞ்சம் நியூட்ரிஷன் ஆட் பண்றாங்க தவிட சும்மா கொடுக்காம தவிட்டோட சேர்த்து இந்த கோழிக்கு தேவையான நியூட்ரிஷனை சேர்த்து கோழித்தீன் தாரம் அவங்களுக்கு ரைட் ஸோ அப்ப இந்த கோழித்தீன்ல வந்து கொஞ்சம் போஷாக்கும் இருக்கும் அதுல கோழிக்கு தேவையான போஷாக்கும் வரும் அப்ப நீங்க அதை வேறையா பிசினஸ் பண்றீங்க தவிடும் விற்கிது கோழித்தீனை வாங்கி நீங்க கோழிகளுக்கு போடுறீங்க கோழிக்கு போஷணையும் கிடைக்குது அப்ப உங்களோட செலவு உங்களோட உணவுல வர களி மிச்சம் தானே அது வேற நீங்க கோழிக்கண்டு அந்த உணவை செய்யல விளங்கினா சோ அப்ப இவ்வளவும் உணவு நற்காப்பால் ஏற்படக்கூடிய நன்மை அதாவது இந்த நீடித்து நிலை பெறும் மனித குடித்தொகை தேவையான உணவை ஈடு செய்வதற்கும் உணவு தேவையற்ற இழப்பினை தடுப்பதற்கும் இந்த 4 விஷயங்களின் ஊடாக இந்த உணவு நட்காப்பு ஹெல்ப் பண்ணுது கிளியரா இவ்வளவும் இவ்வளவு விளங்கிட்டா எல்லாருக்கும் இது ஒரு டிஃபிகல்ட்டான பாடமா அடே சும்மா நம்ம நோமலாக இருக்கோம் இது ஒரு பயாலஜி படிக்கிற மாதிரியும் இல்ல சரிதானே எனக்கு என்ன ஏன்டா உணவு பழுதாகல சும்மா காய்ச்சி கிரிக்கும் அவ்வளவுதான் சரிதானே ரைட் அது உணவை நட்காப்பு செஞ்சா என்ன நடக்கும் என்னென்ன நன்மை எல்லாம் வரும் என்று காய்க்கும் ரைட் சோ இது ஒரு கஷ்டமான பாடமே இல்லை யோசிச்சு பாருங்க இந்த அப்ளைட் பயாலஜியை தான் தலையில தூக்கி வச்சுட்டு கடும் கஷ்டமான பாடம் என்று சில சொல்றது ரைட் சோ இப்ப உணவு ஆர்ஷா என்ன டவுட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணினா டவுட்டா இந்த 4 பாயிண்ட்ஸுக்கும் ஹெடிங் வந்து உணவு நட்காப்பால ஏற்படக்கூடிய நன்மைகள் உணவு நட்காப்புல ஏற்படுற நன்மைகள் ரைட் அல்லது மனித குடித்தொகைக்கு உணவுக்கான உணவு தேவையை ஈடு செய்வதை எவ்வாறு அடைகிறோம் ரைட் இழப்புகளை தவிர்ப்பதன் மூலம் அதே மாதிரி போஷணை பெருமதி வாய்ந்த உணவு உற்பத்தி செய்யறதன் மூலம் அதே மாதிரி எங்க வேஸ்டா உணவு விலங்குகளுக்கு போறதை நாங்க தடுக்கிறதன் மூலம் அல்லது எங்கட கழிவுகளை விலங்குகளுக்கு போறது மூலம் விலங்கை நாங்க யூஸ் பண்ண போறோம் எங்கட தேவைக்கா சரிதான் ரைட் ஓகே ரைட் சோ அடுத்தது உணவு நட்காப்பு தத்துவங்கள் ரைட் சோ இப்ப இது 3 உணவு இது அடிக்கடி எம்சிக்யூல எஸ்சிக்யூல கேட்கப்பட்டிருக்கு உணவு நட்காப்பினுடைய 3 தத்துவங்களும் என்ன சோ இதை நீங்க ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்டா மார்க் பண்ணிக்கொள்ளணும் சரிதானே சோ உணவு நட்காப்புல தத்துவங்கள் என்னன்னு சொன்னால் 3 தத்துவங்கள் இருக்கு ஒன்று உணவுடன் நுண்ணங்கிகள் தொடர்பு உருவதை தடுத்தல் முதலாவது ஸ்டெப் உணவு பழுதாகிறதுக்கு மெயின் ரீசன் யாரு நுண்ணங்கி சோ அப்ப ஒன்று கள்ளன் வராம எல்லா சேஃப்டி மெஷரையும் நாங்க பாதுகாத்து வச்சுக்கொள்றது கள்ளனே வராம இருக்கிறது ரைட் வீட்டுக்கு டேமேஜ் பண்ண போற கள்ளம் வர போறான் அவனை வராம நாங்க பெரிய சுவர் கட்டுறது சுவர்ல முள்ளு குத்தி வைக்கிறது கண்ணாடி குத்தி வைக்கிறது சர்வைலன்ஸ் கேமரா போட்டு வைக்கிறது ரைட் சோ முள்ளு குத்தி வைக்கிறதே சொல்லலாம் பெரிய சுவர் கட்டி வச்சிருக்கோம் சரிதானே வீடு ஒன்று கட்டி புல்லு பூட்டெல்லாம் பூட்டி சேஃபெல்லாம் வச்சு நாங்க கவனமா வச்சிருக்கோம் நுண்ணங்கியோட தொடுகை உறாம தடுக்கிறது ரெண்டாவது நுண்ணங்கி வந்தா
நுண்ணங்கி கள்ளன் உள்ளுக்கு என்டர் ஆகிட்டான். என்டர் ஆகினாலும் என்ன செய்யப்படாது, அவன் உணவுக்கும் ஒன்றும் செய்யப்படாது. சோ நுண்ணங்கி அந்த நுண்ணங்கி அதுல ஆக்ஷன் ஒன்றும் செய்யாம சும்மா கள்ளன் வந்தோடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். சரியானே? ஸோ கள்ளன் சுவரை தாண்டி குதிச்ச உடனே ஒரு நாய் வந்து கடிச்சு அவன காலில் காயத்தை உருவாக்கி விடும், அல்லது அவன் ஒரு குழிக்குள்ள விழுந்துருவான். சரிதானே? அப்படி ரைட். ஸோ அப்போ ஒன்று நுண்ணங்கி எங்கட உணவுல வராம தடுக்கிறது, வந்ததுக்கு பிறகு அவரை பெருகாம தடுக்கிறது, அல்லது கொலை செய்யறது. ரைட். ஸோ வந்த நுண்ணங்கிய கொலை செய்யறது. இது மூன்றும் தான் தத்துவம். இது பெரிய பாடமாக்குற பாடமா யோசிச்சு பாரு. ஒன்று அடே நுண்ணங்கியால உணவு பழுதாகாம எப்படி தடுக்கலாம்? ஒன்று வரவனாண்டு விரசலாம், வந்தா வந்தா உன்னை வளர விட மாட்டேன், இல்லாட்டி கொல்லுவேன். சரியா? சுடுவன் ஒண்ணு. ரைட். ஸோ இது மூணும் தான் தத்துவம். ரைட். இந்த மூன்று தத்துவமும் தான் நாங்கள் உணவு நட்காப்பு தத்துவத்துல பயன்படுத்த போறோம். இப்ப உதாரணமா தண்ணியை கொதிக்க செய்யறோம். இங்க என்ன என்ன தத்துவத்தை பயன்படுத்துறோம்? முதலாவதா, ரெண்டாவதா, மூணாவதா? எதை பயன்படுத்துறோம்? நீரை கொதிக்க செஞ்சு அல்லது கொதிக்க செய்யறோம். ஸோ கொல்றோமே. ஸோ எத்தனாவது தத்துவம்? மூன்றாவது தத்துவத்தை பயன்படுத்துறோம். சரிதானே? இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும் எந்த தத்துவத்தை பயன்படுத்துறோம்? ரெண்டாவது. ஸோ அங்க உணவு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற நேரம் நுண்ணங்கிகள் கொல்லப்படாது. ஏன்னா நுண்ணங்கி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். வெளியே எடுத்து வச்சிங்கன்னா ஆக்டிவ் ஆயிடும். ஸோ நுண்ணங்கிகளை நாங்கள் வளர்ச்சியும் செயற்பாட்டையும் தடுக்கிறோம். அதில் நொதியங்களை எல்லாம் இன்ஆக்டிவேட் ஆகிறோம். ரைட். ஸோ இப்போ ஒரு நுண்ணங்கி நீங்க ஒரு உணவை பொதிடுறீங்க, காற்று புகாத வண்ணம் உள்ளுக்கு பெக் பண்றீங்க. ஸோ இங்க என்ன என்ன தத்துவத்தை பயன்படுத்துறீங்க? முதலாவது. ஸோ உணவோட நுண்ணங்கி தொடுகை விடுறத நீங்க தவிர்க்கிறீங்க. விளங்குதானே? சோ இப்ப இதான் உணவு நட்காப்பு முறைகள் வரக்குள்ள இதை வச்சு உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம் ஸ்ட்ரக்சர்ல. சோ இந்த உணவு நட்காப்பு முறையில் எந்த தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்கலாம் கேள்வி. ரைட். சோ அப்ப இந்த மூன்று நட்காப்பு தத்துவங்களையும் நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். அது கஷ்டமான விஷயமே இல்லை. கடும் பேசிடா அப்ப அந்த அப்ளைட் பயாலஜி கேள்வி அவ்வளவு நீங்க செய்யலாம் வடிவா. இப்ப உணவு நட்காப்பு முறைகளுக்கு போவோம். இதான் இன்ட்ரெஸ்டான விஷயம். உங்களுக்கே தெரியும் நிறைய முறைகளை நாங்க பயன்படுத்துறோம் உணவு நட்காப்புக்காக. சரிதானே? சோ உங்களோட ரிசோர்ஸ் புக்ல தரப்பட்டிருக்கிற முறைகளை பற்றி தான் நாங்க கூட கதைக்க போறோம். எல்லா முறையும் நாங்க கதைக்க போறோம். ரைட். அப்ப இதுல சொல்றாரு பாருங்க, உணவு நட்காப்பானது முதல் நிலையில் உணவினான நுண்ணங்கிகளது தொற்றுதலை தடுத்தலையும் தொடர்ந்து அகற்றுதலை அல்லது குறைத்தலையும் அடிப்படையாக கொண்டது. ஏற்கனவே சொன்ன அந்த தத்துவத்தை தான் சொல்றாரு. சரிதானே? ரைட். இதுல இந்த உணவு நட்காப்பை நாங்க பௌதீக ரீதியாகவும் செய்யலாம், இரசாயன உயிரியல் முறைகளை தனித்தனியாக செய்யலாம், அல்லது சேர்த்தும் செய்யலாம். சோ இங்க பௌதீக ரீதியாகவும் உணவு நட்காப்பை செய்யலாம், இரசாயன உயிரியல் முறைகளை கொண்டும் செய்யலாம், அல்லது எல்லாத்தையும் சேர்த்தும் செய்யலாம். சோ எங்களுக்கு எதாவது பௌதீக முறை, உதாரணமா காய வைக்கிறது ஒரு பௌதீக முறை, கெமிக்கல் ஏதாவது போடுறது இரசாயன முறை. சரிதானே? சோ இதுல ஒன்றையோ ரெண்டையோ மூண்டையோ பலதையும் சேர்த்து பயன்படுத்தலாம். ரைட். அது மாதிரி உணவு நட்காப்பு செய்யறது தொழில்நுட்பங்களும் இருக்கு. என்ன தொழில்நுட்பம்? உதாரணம், தொழில்நுட்பம் என்ன என்ன தொழில்நுட்பத்தை நாங்கள் உணவு நட்காப்புக்காக பயன்படுத்துறோம்? இந்த மெத்தட்ஸ், ஃப்ரீசரை யூஸ் பண்றது. சரிதானே? புகை தொழில்நுட்பம். சரிதானே? அந்த டெக்னிக் அதுல பயன்படுத்துற டெக்னிக். சரிதானே? உப்பு போடுறது. இதையும் ஒவ்வொரு உணவுக்கு ஏற்ற மாதிரி தனியாகவோ சேர்த்தோ நீங்க பயன்படுத்தலாம். இப்ப உதாரணமா பெக் பண்றீங்க ஒரு உணவை, பெக் பண்ணக்குள்ள பச்சையா போட்டு அஃபெக்ட் பண்ணுவீங்க? டின்னுக்குள்ள மீனை பொதியிட போறீங்க. சும்மா அப்படியே மீனை பிடிச்சு கொண்டு டின்னுக்குள்ள போடுவீங்களா? அதுக்கு முதல்ல என்ன செய்ய போறீங்க? அதுக்கு ஏதோ கெமிக்கல் ஆட் பண்ண போறீங்க, அல்லது அவிக்க போறீங்க, அதுக்கு உப்பு சேர்க்க போறீங்க. சரிதானே? சோ ஏதாவது செஞ்சுதான் நீங்க பெக் பண்ண போறீங்க. இப்ப எல்லா தத்துவமும் ரெண்டு மூணு தத்துவம் ஒன்றா இருந்தால் உங்களோட பாதுகாப்பு காலம் என்ன செய்யும்? ஒரு தத்துவத்தை மட்டும் பின்பற்றாம ஒன்று நுண்ணங்கியை அழிச்சு போட்டு நாங்க பெக் பண்ணினோம் என்றால் ஆல்ரெடி நுண்ணங்கியும் இல்ல, புதுசா நுண்ணங்கியும் வரையலாம். எனவே உணவு வச்சிருக்கக்கூடிய காலம் என்ன செய்யும்? பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய காலம் கூடும். விளங்கினா? ஒரு தத்துவத்தை பயன்படுத்தாம மிக்சரா நீங்க யூஸ் பண்ணணும். சரிதானே? சோ அப்ப நுண்ணங்கிகளுக்கு உணவு மூலம் நீர் என்பவற்றுடன் வளர்வதற்கு இந்த வெப்பநிலை pH என்பன தேவைப்படும். இதான் நாங்க படிச்சோம். உணவோட அகப்புற காரணிகள் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? அதுக்காக தான் நான் யூனிட் 9 காட்டினேன். இந்த இடத்துல இந்த சொல் எங்கிருந்து வருது என்றால், நுண்ணங்கிகளுக்கு என்ன தேவை? உணவு தேவை, நீர் தேவை, வெப்பநிலை தேவை, pH தேவை. சோ இந்த காரணிகள்ல ஒன்றையோ பலதையோ நாங்க என்ன செய்ய போறோம்? நிப்பாட்ட போறோம். ஒன்று அதுக்கு அதுக்கு உணவு மூலத்தை நாங்க நிப்பாட்டலாமா? உணவுல இருந்து
அடே, உணவுல இருந்து உணவு மூலத்தை இல்லாம செய்யலாமா? செய்யலுமா? அப்படி செஞ்சா அது சாப்பாடு இல்லாம ஆயிரும். பிறகு நீங்களும் சாப்பிடலாம், நுண்ணங்கியும் சாப்பிடலாம். அது இப்ப சில ஆட்கள் இருக்காங்க. நீயும் திங்கப்படா, நீ திங்குற இல்லையா, அப்ப நான் திங்க என்ன திங்க விடுறா இல்லையா, உன்னையும் திங்க விட மாட்டேன், நானும் திங்குறல்லன்னு செய்யற வேலைன்னு அது சரிதானே? நஞ்ச போட்டா எப்படி இருக்கும் சாப்பாட்டுக்கு? அது சாப்பாட்டுக்கு நஞ்ச போட்டா இனி அதுவும் சாப்பிட மாட்டேன், நானும் சாப்பிடலாம். அப்படி சில ஆட்கள் இருக்காங்க, வன்மத்தை கேட்கிறார்கள். அப்படியான ஆட்கள் தான் அப்படி வேலை செய்வாங்க. சரி, எங்களுக்கு உணவு தேவை. பட் நீர் நீர் எங்களுக்கு வேறையா நீங்க குடிக்கலும் தானே நீரை. எனவே உணவுல இருக்கிற நீரை நீங்க குறைக்கலாம். ஒரு மெத்தட். அல்லது வெப்பநிலையை நீங்க மாத்தலாம். குறைஞ்ச வெப்பநிலை அல்லது கொதிக்க செய்யறது. ஸோ அப்படி பிஹெச்சை நீங்க மாத்தலாம். சாதாரண பிஹெச்ல அது நல்லா வாடும். கொஞ்சம் அசிட கூட்டினா என்ன நடக்கும்? சரி, அப்ப உணவு அந்த இது அழியும். Right? எங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கணும். அதுக்கு போடுற ஆசிட நாங்க சாப்பிட்டு நாங்க எங்கட வயிற்றுக்குள்ள பிரச்சனை வரப்படா அப்படியானதா இருக்கணும். சரிதானே? ரைட். ஸோ இதுதான் நாங்க உணவு நட்காப்பு முறையில பயன்படுத்த போறது. ஸோ அப்ப இனி நாங்க படிக்க போறது முறைகள், methods. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க சின்ன வயசுல உணவு நட்காப்பு முறை ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? என்ன பாருங்க, கிரேட் 8ல படிச்சு எனக்கு எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு. எங்கட சிலபஸ் வேறு தானே அந்நேரம். உங்களோட ஸ்கூல் புக் எல்லாம் கலர் புத்தகமா அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்டா? கலர் புத்தகம் என்ன? ஸோ நாங்க நாங்க படிச்ச காலத்துல தான் ஃபர்ஸ்டா கலர் புத்தகம் வந்தது. நாங்க 9ஆம் ஆண்டு படிக்கிற காலத்துல. ஸோ அதுவும் எந்த புத்தகம்னா சயின்ஸ் புத்தகம் மட்டும்தான் ஃபர்ஸ்டா கலர் ஆக்கினான். அது ஒரு பிளாக் கலர் மட்டை போட்ட ஒரு புத்தகம். முன்னுக்கு அந்த டெலஸ்கோப் எல்லாம் இருக்கும். சரிதானே? ஸோ அந்த புத்தகம் தந்ததால நான் நார்மலாவே என்ன செய்யறேன்டா, ஸ்கூல் ஸ்கூல் முடிய கிட்டவா புத்தகம் தாரதானே. அடுத்த ஸ்கூல் அந்த டிசம்பர் லீவுக்குள்ள புத்தகம் தருவாங்க. ஸ்கூல் முடிய கிட்டவா. ஸோ ஸ்கூல் தொடங்க முடிக்கிறதுக்கு இடையில புத்தகம் எல்லாம் வாய்ச்சி முடிச்சிருவோம் நாங்க. அந்நேரம் அது போன் இல்லடாப்பா அந்நேரம். சேனல்லையும் போட்டிருந்தேன் தானே, போனும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஹொபி என்றா ஒன்று கோழி வளர்க்கணும், இல்லாட்டி தாவரங்களை பார்க்கணும், அல்லது நிறைய ஹாபிஸ் இருந்தது. ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய புத்தகம் வச்சிருந்தேன். சிப்பி கலெக்ட் பண்ணி ஒட்டி ஒட்டி நிறைய டிசைன் செஞ்சிருந்தோம். இலையெல்லாம் புத்தகத்துக்குள்ள வச்சு வச்சு அதை ஒட்டி நிறைய செய்யற வேலை. மயிலிறக வச்சுக்கிட்டு குட்டி போடுதான்னு பார்த்து பார்த்து அதை திறந்து பவுடர் எல்லாம் அதுக்கு போடுற, அது ஒரு நாளும் குட்டி போடுறல. பட் இப்படி நிறைய வேலை செய்யற, நிறைய அநியாயமும் செய்யறான். சரிதானே? ஸோ அப்படியே அந்த வேலையில தான் டைம் இருந்த போன் எல்லாம் பார்க்க போன் இல்லை தானே. ஸோ அப்படியே இந்த டைம்ல நாங்க புத்தகத்தை வாய்ச்சி முடிச்சிருவோம். ஸ்கூல் ஜனவரிக்கு போறதுக்கு முதல் அந்த கலர் புத்தகங்கள்ல இந்த அதுல இருந்த ஞாபகம் எனக்கு இந்த உணவு பதனிடும் முறைகள். ரைட். ரைட். ஸோ அப்ப இதுல உலர்த்துதல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட். ஸோ இத பெருசா பெரிய வியாக்கியானம் செஞ்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ காய வைக்கிற உணவுகள் சொல்லுங்க ஆகும். தனிய உலர்த்துதல். என்னென்ன உணவுகளை உலர்த்தி நீங்க பயன்படுத்து? காய வைக்கிற அல்ல சூடாக்குறேன்னு சொல்றதை விட அவன்ல வைக்கிற மாதிரி. இறைச்சி, பீஃப், காஞ்ச இறைச்சி, மீன், காஞ்ச மீனுக்கு பேர் என்ன? இடையில ஸ்டக் ஆயினா சாரி, அது இடைக்கிடைக்க கவரேஜ்ல ஒரு இஷ்யூ வருது. ஆனா இது பெரிய இஷ்யூ இல்ல, கொஞ்சம் தானே போனது. ரைட். கருவாடு எல்லாம் மற்ற ஸ்டக் ஆகுதா? இல்ல. ஸோ அவங்களோட ஸ்டக் ஆகுறது சில ஆட்களுக்கு தான், சில ஆட்களுக்கு ஸ்டக் ஆகல. ஸோ அதை கொஞ்சம் உங்களோட இன்டர்நெட்டையும் பார்த்து கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அப்ப இதுல ஆஹ், நான் நினைக்கிறேன். ரைட். ஓகே. கதைப்பான். ரைட். ஸோ அப்ப இதுல நிறைய இருக்கு. இப்ப அரிசி அரிசி உலர்த்துற இல்லையா அவங்களோட ஊர்ல எல்லாம்? நெல். சரிதானே? நெல். மெயினா. ஸோ நெல்லுக்குள்ள கொஞ்சம் ஈரம் இருக்குன்னு தானே என்ன? ஸோ நெல், இந்த தானியங்கள் எல்லாமே அநேகமா உலர்த்தும். பயறு, சோளம் எல்லாம். ஸோ எல்லா தானியங்களும் நார்மலா உலர்த்தி வச்சா நீண்ட நாளைக்கு வச்சிருக்கலாம். இப்ப பயர் எல்லாம் இருக்கு தானே, பருப்பு, பாசிப்பயர், இதெல்லாம் காய வச்சிருக்கிறதால தான் அது நீண்ட காலத்துக்கு உங்களோட கடையில வச்சிருக்கலாம். காஞ்ச பூச்சிக்கா. ஸோ இதெல்லாம் உலர்த்தப்படுற உணவுகள். பழங்கள் உலர்த்தப்படுறத கண்டிருக்கீங்களா? இப்படி பொரின்ல இருந்து கொண்டு வருவாங்க இந்த பழங்கள், கண்டிருக்கீங்களா? அந்த அத்திப்பழம், இந்த சில சில பழங்கள் அந்த உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்க.
அதுக்கு என்ன பேர் சொல்லணும் உங்களோட ஊர்ல? பிளம்ஸ் என்று சொல்ற அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? பிளம்ஸுக்கு ஒரு ஜோக்கான பேர் உண்டு இருக்கு என்ன? பிளிமாங்கா, ரைட். ஓகே, பிளிமாங்கா தனியா உலர்த்துறையா அதுக்கு உப்பிட்டு உலர்த்துறையா? சோ உலர்த்தல் வேற, உப்பிட்டு உலர்த்தல் வேற. நாங்க அது பிறகு படிப்போம், ரைட். முந்திரி பழம், கிச்சிமிச்சி பழம் முடியாது சொல்றேன். ரைட், ஓகே. சோ என்ன இருக்கு? கிரேப்ஸ், இந்த அத்திப்பழம், இப்படி நிறைய பழங்களும் உலர்த்தி எடுக்கப்படும். சரி. சோ இப்ப இதுல சொல்லப்பட்டு பாருங்க, உலர்த்துதல் ஒரு ஆதியான முறைகளில் ஒன்று. நீங்க எல்லாம் உங்களோட அப்படியே போனா அந்த பழைய வேடுவர் காலத்துக்கு வரைக்கும் போகலாம். வேடுவர் காலத்துல இறைச்சியை சேமிக்கிறதுக்காக முதல்ல உலர்த்துதலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். சோ ஒரே வேட்டையாட போயிட்டு இருக்கல, மாச்சல் பிடிச்சாக தானே நாம படிக்க மாச்சல், வேலை வந்து செய்யறேன்டா மாச்சல், சும்மா இருக்கிறேன்டா நல்லது தானே. இப்ப வேட்டையாடி வேட்டையாடி ஒரே மாச்ச பிடிச்சதால என்ன செஞ்சோம்டா, எப்படியாவது இந்த எப்படியும் ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாடினா அதை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு சாப்பிடுற என்ன, பழுதா போயிடும். இப்ப இதை எப்படியாவது பாதுகாக்கலாமா என்று யோசிச்சாங்க. சோ அந்த காலத்துல இருந்தே இந்த பாதுகாப்பு முறையில ஆதியான முறையில ஒன்றுதான் இந்த உலர்த்துதல். சோ சூரிய வெப்பத்துல தான் நோமலா உலர்த்துவோம். ஆனா இப்ப என்னத்துல எல்லாம் உலர்த்துறாங்க, அவனுக்குள்ள வச்சு எல்லாம் உலர்த்துறாங்க என்ன. ஆஹ் உணவினாலான நீரினது உணவிலான நீரினது செயற்பாட்டை குறைக்கிறது தான் எங்களோட மெயின் நோக்கம். சோ நீர் இல்லாட்டி நுண்ணங்கிகள் நோமலா வராது. ஏன்? நீர் இருந்தா தானே அது வாழணும். நீர் ஊடகம் அவசியம் பாக்டீரியாக்கள் வாழ்றதுக்கு. சோ இங்க நீர் இல்லை, ஈரழிப்பு இல்லை. ஈரழிப்பை நாங்க அகற்றோம் முக்கியமா, ரைட். சோ நார்மலா வாரக்கணக்குல அல்லது சில மாசக்கணக்கிலையும் நாங்க பொருட்களை பாதுகாக்கலாம் இந்த உலர்த்துதல் மூலம். சரிதானே? பெரும்பாலான தானிய வகைகள். இப்ப இது உதாரணம் கேட்கப்படலாம், எம்சிக்யூல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரலாம். உலர்த்துதல் மூலம் பாதுகாக்கப்படும் உலர்த்துதல் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் சரியானது, அல்லது உலர்த்துதல் மூலம் பாதுகாக்கப்படும் உணவுகள் எவை அல்லது எது, இப்படி கேள்விகள் வரலாம் எம்சிக்யூல. சோ அப்படி வார நேரம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமா உலகத்துல நிறைய சாமான் இருக்கும். எல்லாத்தையும் எம்சிக்யூல எதிர்பார்க்கிறா? எல்லாம் வருமா எம்சிக்யூல? உலகத்தில் இருக்கிற உலகத்துல நிறைய பொருளை நீங்க உலர்த்தலாம். ஆனா தேன்ல போடுறது உலர்த்துதல் இல்ல, அது மற்ற மெதட், சீனி போடுறது, அதை நாங்க பார்ப்போம். சோ எல்லா மெதட்டும் உங்களோட எம்சிக்யூல அல்லது எஸ்சிக்யூல நீங்க எழுதலாமா? எதை மட்டும் எழுதணும்? உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறத மட்டும்தான் நீங்க எழுதணும். எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரைட். ஸோ எக்ஸ்ட்ராவா எழுதுறதை தவிர்த்து கொள்ளணும், ரைட். ஸோ இப்போ இதுல இருக்கிற முக்கியமானது இவ்வளவும் தான்டாப்பா உலர்த்துறேன் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, சரிதானே? எக்ஸ்ட்ராவா இருக்கி அதெல்லாம் இப்ப தேவையில்லை, ரைட். ஸோ அப்போ ஒன்று தானிய வகை, கோதுமை, சோளம், பார்லி, வார்கோதுமை, நெல், புல்லரிசி அல்லது கம்பு என்று சொல்றது அந்த சின்ன அரிசிகள் இருக்கும், ஓட்ஸ், சரிதானே? இதெல்லாம் தானியங்கள். இத்தகைய தானியங்கள் ஆகும் என்று அவர் நமக்கு சொல்லி தராரு என்ன செய்யற என்ன. விலங்குகளது தொடை பகுதி இறைச்சியும். கனலி என்றா என்ன? கனலி என்றா யாரு? கனல் அடுப்பு நாங்க யூனிட் 9ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? என்ன கனலி என்றா? அவன், இது அவன் தான் இந்த கனலி, சரிதானே? சோ அவன் தான் இந்த கனலி. சோ அதுலயும் உலர்த்தி நற்காப்பு. நோமலா இறைச்சி எல்லாம் வெளியே வச்சு காவைக்கிற காலம் இப்ப இல்லதானே. பூனை எடுத்து போயிடும், காகம் எடுத்து போயிடும், அதுக்கு முதல் பக்கத்து விட்டு மனுஷனும் எடுத்து தூக்கிட்டு ஓடிடுவான். அப்படியான காலம் இருக்கிறதால இப்ப நாங்க அவன்ல வச்சுதான் இப்ப நார்மலா நெற்காப்பு செய்யும், ரைட். சோ அது ஒன்று. ரெண்டாவது வெப்ப பரிகாரம். இப்ப உலர்த்துதலுக்கும் வெப்ப பரிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? உலர்த்துதல்டா சூரியன்ல வச்சு காய வைக்கிற, வெப்ப பரிகாரம் என்றா நீங்க சூடாக்குற, ரைட். ஸோ மெயினா தண்ணி, ஆஹ், நீர் ஊடகம் ஒன்றுக்குள்ள வச்சு நீர் மூலங்களாக இருக்கிற ஒரு ஏரியாவில் வச்சு நீங்க சூடாக்குறது. இப்போ உதாரணமா மரக்கறிகளை நீங்க அவிக்கிறது. ஸோ மரக்கறியை வெளியில வைக்கிறத விட கொஞ்சம் அவிச்சு வச்சா கொஞ்சம் 2-3 நாளைக்கு கறியாக்கினா சமைச்சு சாப்பிடலாம், சரிங்க? வெளியால வைக்கிற நேரம் பழுதாகிடும். அவிக்கிற நேரம் அதுக்குள்ள இருக்கிற நுண்ணங்கிகள் என்ன செய்யும்? நார்மலா ஒரு அரை அவியல் ஒன்று செய்வோம் மரக்கறிகளை, ஃபுல்லா அவிக்கவே இல்லை, சரிதானே? ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற போசனை பெருமானங்கள் இல்லாம போயிடும். லைட்டா அவிச்சு எடுப்போம் அல்லது வதக்கி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கிறது கொஞ்சம் 1 நாளைக்கு 2 நாளைக்கு இருக்கும், ரைட். ஸோ அதுவும் கீப் பண்ற கையாளுற மெதட்லயும் இருக்கு. ஒரே கையை போட்டு பிணைஞ்சிருந்தா நுண்ணங்கி திருப்பி போயிடும், ரைட். அதே மாதிரி பாய்ச்சராக்கம் நாங்க படிச்சோம், ஞாபகம் இருக்கா? எங்க படிச்சோம்?
என்னத்தை பாய்ச்சராக்கம் மூலம் பாதுகாக்கிறோம் நாங்க? யூனிட் 9ல படிச்சோம் பால். சோ அதுவும் என்ன செய்யறது? வெப்ப பரிகரணம். சரியா? சூரியன்ல கொண்டு பாலை வைக்கிறல்ல, நீங்க காய்ச்சி வைக்க போறீங்க. அதுல அந்த 3 மெத்தட் எல்லாம் இருந்தால் யூஹெச்டி இப்ப வர பால் பாக்கெட்ல எல்லாம் யூஹெச்டி மெத்தட்ல தான் பாய்ச்சராக்கம் செய்யறாங்க. யூஹெச்டி என்று போட்டிருக்கு, யாராவது பால் பாக்கெட்டை கண்டுக்கீங்களா? ஆ ரைட். ஸோ அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர்ல நாங்க பால் பாய்ச்சராக்கம் செய்கிறது. இன்றைக்கு போய் பால் பாக்கெட் ஒன்று வாங்கி பாருங்க, அதுல யூஹெச்டி எழுதியிருப்பான். சரியா? யூஹெச்டி மெத்தட்ல பாய்ச்சராக்கம் செய்யறது. படிக்கிறத பார்க்கணும் அப்பா, அப்பதானே அதுவும் ஒரு அப்ளைட் பயாலஜி தான். ரைட். சோ இப்ப இதுல பாருங்க, நீரினது கொதிநிலை அளவில் பெரும்பாலான தீங்கு பயக்கிற நோயாக்கி நுண்ணங்குகள் கொல்லப்படுவதனால் உணவை வெப்பப்படுத்துவதானது விளைதிறன் மிக்க நட்காப்பு முறைகளில் ஒன்றாகும். சோ இதனால் வெப்பப்படுத்துவது உணவு நட்காப்பு முறைகளில் ஒன்றாகும். திருப்பி அதேவேளை பல உணவு நட்காப்பு முறைகளில் இது ஒரு ஆரம்ப படியாகும். சோ உணவை நட்காப்பு செய்யற 2வது 3வது ஸ்டெப்புக்கு போக முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு அதை வெப்ப பரிகரணம் செஞ்சுதான் நார்மலா பெக் பண்ற அல்லது மத்த ஸ்டெப்ஸுக்கு போற யூஸ்வல். ரைட். ஸோ மில்கையும் பெக் பண்ணி தான் வருது. பெக் பண்ண முதல் நாங்கள் பாய்ச்சராக்கம் செய்யறது. ரைட். ஸோ பல சந்தர்ப்பங்களில் உணவு சமைக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு பின்னர் களஞ்சியப்படுத்தப்படும். ஸோ முதல்ல சமைக்கம் என்றாலே அது என்ன பரிகரணம்? சமைக்கிறது என்ன? சமைக்கிறதும் என்ன? கறியாக்குறீங்க, அதுவும் என்ன? வெப்ப பரிகரணம் தான். சரிதானே? ஸோ அதுவும் ஒரு வெப்ப பரிகரணம். ரைட். ஸோ புதிய பாலினது நட்காப்பு தொடர்பான பாய்ச்சலாக்கத்தை அளவு 9ல் பாருங்க என்று அவரே எழுதியிருக்கார். ஸோ அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஓகே, அது ஒன்று. இப்ப ஒன்று சூடு உலர்த்துதல். 2வது அதுக்கு ஒப்போசிட் ஆனது குளிர்த்துதலும் மிகை குளிர்த்துதல். மிகை குளிர்த்துதல்டா என்ன? மிகை குளிர்த்துதலுக்கு இங்கிலீஷ் சொல்ல என்ன? ஃப்ரீசிங். ஃப்ரீஸ் பண்ற. சரிதானே? ஸோ ஃப்ரீஸ் பண்றதுக்கு பேர் தான் மிகை குளிர்த்தல். ஸோ நீங்க இப்ப நார்மலா எங்கட ஏரியான்னு நீங்க பல்வேறு ஏரியாக்கள் இருக்கிறார்கள் இருப்பீங்க. ஸோ நார்மலா ஃப்ரீஸ் பண்ணப்படுற ஒரு முக்கியமான சாமான் இது படத்திலே இருக்கு. ஸோ ஃப்ரீசர் மீன் சொல்லுவாங்க என்ன? ஐஸ் மீன் சொல்லுவாங்க. இந்த ஐஸ் வாடி இதெல்லாம் இருக்கு மீன் பிடிக்கிற ஏரியாக்கள்ல. ஸோ மீன்கள் இறைச்சிகள் எல்லாம் வந்து நார்மலா ஃப்ரீசர்ல வச்சு தான் சேமிச்சு வைப்போம். சரிதானே? ஸோ அதை நீங்க ஃப்ரீசர் மிகை குளிர்த்துதல் என்று சொல்றேன். சாதாரண குளிர்த்தல்னா உங்களோட ஃப்ரிட்ஜில் 2 இருக்கும் என்ன, அதெல்லாம் சொல்லி வழங்கப்படுத்த தேவையில்ல. மேல ஃப்ரீசிங் இருக்கும், கீழே நார்மலான குளிர்த்தல் இருக்கும். ஸோ அதுல நீங்க ஃப்ரெஷ்ஷான ஐட்டங்கள்ஸ் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் என்றால் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க் இப்படியான பொருட்கள் எல்லாம் நீங்க கீழுக்கு வைப்பீங்க. ஆனா குயிக்கா பழுதாகிற இந்த புரோட்டீன் கூடுதலா இருக்கிற பொருட்கள், இப்ப மீன், இறைச்சி இதெல்லாம் வந்து நீங்க மேல வைப்பீங்க. அதான் ஃப்ரீசிங். சரிதானே? ஸோ அப்ப இதுல வீட்டு தேவையிலையும் நீங்க ஃப்ரீசர் பயன்படுத்துறீங்க. வாணிப ரீதியில மீன் விற்கிறாக்கள் அவங்களும் கூட இந்த ஃப்ரீசரை பயன்படுத்துவாங்க. சரிதானே? இப்ப நார்மலா எல்லாருமே பயன்படுத்துற ஒரு மெயின் மெத்தடே வந்து இந்த ஃப்ரீசிங் தான். ரைட். ஸோ ஃப்ரீசிங். ஸோ இதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ஃப்ரீசிங்ல மிகை குளிர் ஊட்டல்ல 2 முறை இருக்கு. ஒன்று தீவிர விரைவான மிகை குளிர் ஊட்டல் அல்லது விரைவான மிகை குளிர் ஊட்டல். தீவிரண்டா எக்ஸ்ட்ரீம். சரிதானே? எக்ஸ்ட்ரீமா நீங்க ஃப்ரீஸ் பண்றது எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் ஃப்ரீசிங் அல்லது சும்மா ஃபாஸ்ட் ஃப்ரீசிங். இது ரெண்டுக்கும் அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. உதாரணமா மீன் இறைச்சியை இது வந்து எக்ஸாம்ல எம்சிக்கு பாயிண்ட்ல வரலாம், ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? 15 நிமிஷத்துக்கு 2 மணித்தியாலத்துக்கு 15 டு 2 மணித்தியாலம். ஸோ 15 மினிட்ஸுக்குள்ளேயும் நீங்க செய்யலாம் அல்லது 2 ஹவர்ஸ் வரைக்கும் செய்யலாம். இடைப்பட்ட கால அளவுக்கு -30 டு -18 டிகிரி வரைக்கும் நீங்க ஃப்ரீஸ் பண்றீங்க. ஸோ அதான் நார்மலா இந்த எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீசிங்ல நான் பயன்படுத்துறது. இந்த இதன் காரணமாக உணவு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். ஏன்னா மீன் அப்படி இருக்கும், அப்படியே கல்லு கட்டி போல இருக்கும். இறைச்சி, கோழி இறைச்சி தானே, அந்த ஃபுட் சிட்டில இருக்கிற கோழி பார்த்துருப்பீங்க. அது எப்படி ஃப்ரீஸ் ஆகி கல்லு மாதிரி இருக்கும். வீட்டை கொண்டாந்து என்ன செய்யணும்? தண்ணிக்குள்ள போட்டு அதை இழ வச்சு தான் எடுத்து சமைக்கணும் என்ன. ஸோ அதுதான் நீங்க ஃப்ரீசர் சொல்றது. ஸோ இதுக்கு நாங்க ஃப்ரீசரை பயன்படுத்துறோம். ஸோ இதுல உணவு பழுதடைதல், நுண்ணங்கிகள் பழுதடைதலுக்கு காரணமான நுண்ணங்கிகள் அது பரவல் கட்டுப்படுத்தப்படும். சரிதானே? அது வளர மாட்டான். நுண்ணங்கிகள் அது வளர்ச்சி தடுக்கப்படும். ஆனா நுண்ணங்கி அழியுமா? நுண்ணங்கி கொல்லப்படுமா என்றா இல்ல. சரிதானே? சோ அநேகமான நுண்ணங்கிகள் இதுல சில நுண்ணங்கி கொல்லப்படும். கடும் ஃப்ரீசிங்ல போற நேரம் அது செத்து போயிடும். சில நுண்ணங்கிகள் குளிர்ல அப்படியே உறைஞ்சி போய் இருக்கும், திருப்பி ஆக்டிவ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சரிதான். இந்த குளிர் ஊட்டியில பழம், மரக்கறி எல்லாம் வைப்பீங்க 4 தொடக்கம் 7 டிகிரி செல்சியஸ்ல. ரைட்.
ஈரநாடி பாக்டீரியாக்கள், குளிர் நாடி பாக்டீரியாக்கள் அல்லது ஈரநாடி பாக்டீரியாக்கள் வந்து இதுல வாழலாம், கூட வாழலாம். சரிதான். ஸோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற உணவும் சில நேரம் என்ன செய்யலாம், நாங்க யூனிட் 9ல படிச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற உணவுகளும் சில நேரம் என்ன செய்யலாம், கொஞ்ச நாளை பிறகு பழுதாக வாய்ப்பு இருக்கு. அது காரணம் ஈரநாடி பாக்டீரியாக்கள் வரலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள. சரிதானே. அதெல்லாம் ஃப்ரிட்ஜ் அடிக்கடி நீங்க கிளீன் பண்ணி கொள்ளணும். தொடர்ந்து ஃப்ரிட்ஜை சாமான வச்சு வச்சு நிரப்பினா என்ன செய்யும், ஒரு கட்டத்துல நாத்தம் வரும் தானே, இப்படித்தானே. ஸோ அடுத்தது உப்பிடல். இதானே, உப்பு கண்டாலே உங்களுக்கு எல்லாம் வாயு ஊறும் என்ன. ஸோ உப்பிடல், இதுல நடுவுல ஒரு படம் போட்டிக்கனே. ஊறுகாய் சாப்பிடாதாக்கள் இருக்கீங்களா? ஊறுகாய் சாப்பிடாதாக்கள் இருக்கு. எங்கட நாங்க சின்ன வயசுல ஊறுகாய் எங்கட வீட்டையும் போடுவாங்க. நான் அடிக்கடி கேட்கிற ஒரு சாப்பாடு ஊறுகாய். ஸோ தேசிக்காய் மரம் நின்றது. ஸோ அதை நாங்கள் வெட்டி உப்பெல்லாம் போட்டு நாங்களே காய வச்சு எடுப்போம். அல்லது கடையில சின்ன பேக்கெட் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள உரப்பெல்லாம் போட்டு ஒரு சாதி டேஸ்ட் ஒன்று இருக்கும், சின்ன பேக்கெட். அதுவும் சில நேரம் வாங்குற ரைட். நார்மலா வீட்லயும் ஊறுகாய் இருக்கும், செஞ்சிருப்பாங்க. ஸோ அது சும்மா ஒரு ரைஸை சும்மா வச்சு கூட ஊறுகாயோட சாப்பிட்றதும் இருக்கு ரைட். ஸோ அப்படி நாங்க புலி நாடி தானே, நாங்க புலி நாடிகள். சரிதானே. ஒவ்வொரு ஒவ்வொரு நாடியும் இல்லை, சூடு நாடியும் இல்லை, புலி நாடிகள். ஸோ மனிதர்கள் நோமலாவே புலிக்கு கொஞ்சம் சுவை விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு புராதன உணவு நட்காப்பு முறை. ஸோ உப்பிட்டால் என்ன நடக்கும், உப்பு போற நேரம் என்ன நடக்கும் உணவு? பிஹெச்ல மாற்றம் வருமா உப்பால? உப்புண்டாலே அது நடுநிலையல்ல, அமிலம் காரம் சேர்ந்ததுல சோடியம் குளோரைட். ஸோ பிஹெச்ல மாற்றம் வராது. என்னத்தை மாற்றம் அது அப்ப? கரையச்சரிவு கூடும். கரையச்சரிவு கூடினால் நீர் அழுத்தம் என்ன செய்யும்? சோ உணவுக்குள்ள நீர் இருக்கும், வெளியால உப்பை போட்டால் என்ன நடக்கும்? உப்புட செறிவு கூடினால் நீர் அழுத்தம் குறையும், மீனுக்குள்ள நீர் கூட இருக்கும். எனவே உள்ளுக்கு இருக்கிற நீர் எல்லாம் என்ன செய்யும், என்ன செய்யும்? ஊறுகாய் பொட்டிலுக்குள்ள என்ன கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிருந்தா என்ன வரும், அந்த புளியெல்லாம் அப்படியே கீழே வரும். கண்டுறீங்களா? ஊறுகாய் சூம்பி பெய்திரும். சரிதானே. பேசிக்கா சூம்பி பெய்திரும். கீழே நிறைய தண்ணி வரும். எல்லாம் ஏன் தண்ணி வருது, வெளியேறது காரணம் என்ன? சரியா. சோ இதான் காரணம். அதுக்குள்ள அது வெளியால நீங்க சரிவை கூட்டுற நேரம் நீர் அழுத்தம் குறையும். தாவரத்துல படிச்சோம், ஞாபகம் இருக்குதானே, நீர் அழுத்தம் பிரசாரணம் எல்லாம் படிச்சோம். ஏன்னா சோ நீர் அழுத்தம் குறையும், சாப்பாட்டுல நீர் கூடும். எனவே உள்ளுக்கு இருக்கிற நீரெல்லாம் வெளியால வரும். எனவே உணவுக்குள்ள நீர் உள்ளடக்கம் குறைஞ்சிரும், ஒரு விஷயம். ரெண்டாவது, வெளியால உப்பு சரிவு கூட்டிருந்தா நுண்ணங்கி வரலாமா விடுது. அவர் வந்தா அவருக்கும் என்ன நடக்கும்? உணவுக்கு நடந்ததுதான் அவருக்கும் நடக்கும். சரிதானே. அவர நீர், அவர உடம்புக்குள்ள நீர் இருக்கும், வெளியால உப்பு இருக்கும். எனவே அவர உடம்புக்குள்ள இருக்கிற நீர் எல்லாமே என்ன செஞ்சிடும், வெளியால வாங்கி அதை சுருங்கி செத்து போயிடுவார். முதல் சுருக்கம் நடக்கும், முதல் சுருக்கம் நடந்து செத்து போயிடுவோம். சரிதானே. சோ அப்ப உப்பு ஒன்று உணவுட நீரிழக்கத்தை, நீரை இழக்க வைக்கிறது ஒன்று. ரெண்டாவது உன்னங்கியம் கொல்லும். சரிதானே. சோ அந்த ஒரு படம் இருக்குல்ல, அந்த உப்பால போட்டு கிருமியை சாவைக்கிற ஒரு படம் இருக்குல்ல, என்ன படம்? கமலஹாசன் படம், சுனாமி படம். படம் பாக்குறானே. எங்கட காலத்துல போன் இல்ல, டிவி இருந்துச்சு. ஆனா அப்படி அந்த பொறின் டிவி எல்லாம் இருக்குல்ல, அந்நேரம் இந்த சேட்டலைட்ல களவுல சன் டிவி எல்லாமே எல்லாம் செய்யற ஊருக்குள்ள. அட அந்த படங்களை பாக்குற சில நேரம். அட அந்த கமலஹாசன் 10 வேஷத்துல நடிச்ச ஒன்று இருக்காரு. ரைட். சோ அதுல கடைசியில சுனாமி வந்துதான் அந்த அந்த கிருமிகளை சாவைக்கும். சரிதானே. கடல் வந்து அந்த கடல்ல இருக்கிற உப்புச்சரிவால நுண்ணங்கிகள் எல்லாம் செத்து போகும். தசாவதாரம் எனக்கு தெரியும் படத்துல பேரு, நீங்க பார்த்துருக்கீங்களான்னு பார்க்கத்தான் கேட்டேன். ரைட். சோ அப்படி சில படம் இருக்கு, சயின்டிபிக்கான படங்கள் இருக்கு, அதுகளை பார்த்துக்கணும். அது சயின்டிபிக்கும் கோஸ் அண்ட் எஃபெக்ட் என்ற ஒரு தத்துவம் இருக்கு உலகத்துல, அதை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் அது. எல்லா செயற்பாடுகளுக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கும் சொல்லி.
அதை வச்சுதான் அந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க பார்க்கலாம், பெரிய படம் தான், பட் ஒரு இன்ட்ரெஸ்டான படம். ரைட், ஓகே. நம்ம அவங்க இறைச்சியை தான் மெயினா சொல்லியிருக்காங்க. இறைச்சி உப்பிடல் மூலம் நற்காப்பு செய்யப்படுதான். ஸோ உப்பிடல் வேற, உப்பிடலும் உலர்த்தலும் வேற. சோ உப்பிடலும் உலர்த்தலும்ல தான் யார் வருவாங்க நார்மலா. இந்த ஊறுகாய நீங்க என்ன செய்வோம், தனியா உப்பு போட்டு மட்டும் சில ஆட்கள் வைக்கிறது இருக்கி, உப்பு புட்டு போட்டு என்ன செய்வாங்க சில ஆட்கள் வெயிலுக்குள்ளேயும் வைப்பா. இதை ஸோ ரெண்டு மாதிரியும் செய்வாங்க. ரைட். ஸோ புளி மாங்காவை உப்பு போட்டு காவச்சி அந்த இதாக்கி எடுக்கிறது. என்ன புளி மாங்காய் தெரியுமா ஆக்களுக்கு? நெல்லிக்காய், புளி மாங்காய், இதெல்லாம் வந்து எஸ் உப்பிட்டு உலர்த்தல் சில நேரம் செய்வாங்க. ரைட், ஓகே. ரைட். மெயினா உப்பு கருவாடு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு இன்னொரு பாட்டு இருக்கு. ஏன்னா ஸோ என்ன படம் அது? இந்த பட இந்த பட அஹ், படப்பாடமா பேத்துண்டை. ரைட். ஸோ முதல்வன். ரைட். ஸோ அப்ப இதுல சூரை நெத்தலி, அதுல உதாரணம் வேற சொல்றாரு. சூரை நெத்தலி போன்ற கருவாடாக்கும் போது மீன்கள் முதலில் உப்பிடப்பட்டு பின்னர் சூரிய வெப்பத்தில் உருடப்படும். ஸோ உப்பிடல் காரணமாகவும் நீர் அகற்றப்படும். பிறகு மிச்சமா கொஞ்சம் மீனுக்குள்ள நீர் இருந்தா அது வெயில்ல வைக்கிற நேரம் அதுவும் என்ன செய்யப்படும், அகற்றப்படும். சரிதான். சோ சோ உப்பாலையும் நுண்ணங்கிகள் கொல்லப்படும். காய வைக்கிறதால நீர் இழக்கப்படுறதால அதாலையும் நுண்ணங்கிகள் கொல்லப்படும். சோ உப்பு கருவாடு முந்தியெல்லாம் நாங்க சோறை கரைச்சி அதுக்கு சீனி போடாம அந்த கருவாடோட சேர்த்து சாப்பிடுவோம். நல்ல டேஸ்டா. அதுதான் அந்த உப்பு கருவாடு ஊற வச்சு சோறு சொல்றேன். இது ரைட், ஓகே. அதெல்லாம் நீங்க இப்ப இங்க சாப்பிட போறீங்க. இப்ப உங்களுக்கு பீட்சா பர்கர் தான் தேவை. அப்படியா? ரைட். அடுத்து வெல்லம் சேர்த்தல். இதான் யாரோ கேட்டது, இந்த இறைச்சியை தேனுக்குள்ள போட்டு பழைய காலத்துல ஆக்கள் சேமிச்சாங்க சொல்லி. ரைட். சோ அதுவும் ஒரு ஆதியான முறை. வெள்ள பானி, வெள்ளம் கூட இருக்கிற நேரம் என்ன நடக்கும்? சீனிட செறிவை கூட்டினா என்ன நடக்கும்? அதுவும் சேம் எஃபெக்ட், அந்த உப்புல சொன்ன அதே மாதிரியான எஃபெக்ட். என்ன செய்யும்? பிரசாரணம், உணவுல இருந்து புறப்பிரசாரணம் நடக்கும். சரிதானே? ரைட். சோ அப்ப சீனிட செறிவு கூடுற நேரம் அதுக்குள்ள நுண்ணங்கி போனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அது கொல்லப்படும். சரிதானே? அதுக்குள்ள இருக்கிற நீரும் சீனிக்குள்ள வெளியேறி அது கொல்லப்படும். ஆனா சீனிப்பாக இருந்தா நுண்ணங்கி தான் போகாது, வேற ஒரு ஆட்கள் வருவாங்க. யார்? இன்னொரு ஆட்கள், நுண்ணங்கி இல்ல பேரங்கி வரும் சீனிய விரும்பி. கடியன், எறும்பு, அதிர வகை வர்க்கங்கள் எல்லாம் வந்து சேரும், கொசு எல்லாம் வரும். சரிதானே? சோ அப்ப எப்படி வைக்கணும், இனிப்பிட்ட பொருட்களை எப்படி வச்சிருக்கணும் நீங்க கட்டாயம்? அதை ஏதாவது ஒரு பாத்திரத்துக்குள்ள மூடி வச்சிருக்கணும். சரிதானே? மூடி வைக்க இல்லாட்டி தேனைய கூட கடியன் சாப்பிடும். தேனை உருவாக்கி கொண்டாடுறதே அது ஒரு தேன் பூச்சி தானே, என்ன அது ஒரு பூச்சி. ரைட். சோ நுண்ணங்கிகளுக்கு தான் அது சாவு மணி அடிக்கும். கடியன், எறும்புகள் எல்லாம் வந்து சாப்பிடும். சரிதானே? சோ அதனால அதுகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக நீங்க அதுக்குரிய உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளணும். சரிதானே? ரைட். சோ இப்ப இதுல ஜேம் செய்யறது, ஜேம் செய்ய தெரியுமா? பழங்களை எல்லாம் வந்து மாம்பழம் கூட வார சீசன்ல முந்தியெல்லாம் என்ன செய்வோம்னா மாம்பழத்துல இருந்து நாங்க இது செய்வோம், ஜேம் செய்வோம். ரைட். செஞ்சு வச்சு அதை சோறோட வச்சு சாப்பிடுறோம். ரைட். ஸோ நெல்லிக்காய் ஜேம், நெல்லிக்காவையும் நிறைய பேர் ஜேம் செய்வாங்க. அது ஜேம் என்று சொல்றல, அதுக்கு என்ன சொல்ற? அஹ், ஓ, குசும்பாவா? தோசி, தோசி. தோசி. அது அச்சாறு இல்ல தோசி. ரைட், ஓகே. அது இது கண்டீங்களா? இது என்ன சாமான்? என்ன இருக்குது? கண்டு இல்லையா? பூசணிக்காய். எங்க ஊர்ல அந்த ஆஹ், கொடியத்தப்பள்ளின்னு ஒன்று கல்முனையில, கடற்கரை பள்ளி. ஸோ அதுல இந்த இது வார நேரம் அந்த ஸ்வீட் ஷாப்ல எல்லாம் இது வச்சிருப்பாங்க. தோசின்னு சொல்றேன். ரைட். இதுவும் தோசி தான், புக்குள் தோசியா? எனிவே என்ன பேருன்னு தெரியா. ரைட். ஸோ இது வந்து பூசணிக்காக அப்படியே ஃபுல்லா நல்லா தான் இருக்கும். பூசணிக்காக ஃபுல்லா அந்த வெளியால சீனி எல்லாம் போட்டு அப்படியே நல்லா கல்லு கட்டி மாதிரி இருக்கும் பூசணிக்காய். ரைட். புகுல் தோசி. ரைட். ஸோ அப்ப அந்த பூசணிக்காய் நீற்று பூசணின்னு சொல்றேன். ரைட். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த விவசாய திணைக்களத்தால சில புத்தகங்கள் வெளியிடுவாங்க. அது பேர் ஒன்று. முந்தி எல்லாம் நாங்க அந்த ஃப்ரீ டைம்ல என்ன செய்யறேன்டா, இதெல்லாம் நான் செஞ்சது ஒரு 7 9ஆம் ஆண்டு அப்படி காலப்ப 8 9ஆம் ஆண்டு காலப்ப இருக்கு. விவசாய திணைக்களத்துக்கு நான் கடிதம் போடுறேன்.
முந்தி எல்லாம் கடிதம் தானே, போன் மெசேஜ் ஒன்றும் இல்ல, இமெயில் எல்லாம் இல்ல. கடிதம் போட்டா அவங்க ஃப்ரீயா புத்தகம் அனுப்புவாங்க விவசாயம் செய்யறதுக்கு. சரியானே, அதுல இந்த இது உணவு நட்காப்புக்கும் ஒரு புத்தகம் அனுப்பினாங்க. அந்நேரம் அந்த புத்தகம் அனுப்புவாங்க, போஸ்ட்ல வரும். அதை எடுத்து நாங்க வாட்ச் பாக்குறோம், ரைட். ஸோ அதுல இந்த பூசணிக்காய் எப்படி செய்யறங்கிறது, அது ஒட்டு நாங்க படிச்சோமே, ஒட்டு செய்யற மெத்தட்ஸ் எல்லாம் அது அந்த ஒரு புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன், ரைட். ஸோ அப்ப அது அந்த இது அந்த அது மாதிரி இந்த இது தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் நினைக்கல இப்ப அந்த புத்தகம் எல்லாம் இருக்கான்னு தெரியல. பட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், விவசாய திணைக்களத்துல இப்ப மெயில் ஒன்று அனுப்பி பாருங்க. சரிதானே? ஸோ இப்ப ஏ லெவல் முடியட்டுமா, ஏ லெவல் லீவுக்குள்ள செய்யுங்க, இப்ப உங்களுக்கு தேவையில்லானே, ரைட். மற்றது இந்த இது தெரியுமா, பெலாக்கா, ஈரப்பலாக்கான்னு ஒன்று இருக்கு. அதையும் அந்த ஈரப்பலாக்கா நூல் நூல் மாதிரி இருக்கும் என்ன, பிலாக்கா மாதிரி இல்ல, ஈரப்பலாக்கான்னு சொல்லுவாங்க, ஆசனி பலாக்கான்னு சொல்றேன். அதையும் நாங்க என்ன செய்யறோம், சின்ன சின்னதா வெட்டி நூலாக்கி போட்டு அதுக்கு பாகு ஊத்தி பொரிப்பாங்க தெரியுமா, பொரிச்சு போட்டு பாகு ஊத்துற. சாப்பிட்டீங்களா? Right. எல்லாரும் பொரிச்சு சீனி போடுவோம். நோ, நோண்டாக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் சொல்றேன். சரிதானே, வீட்டை போய் கேட்டு பாருங்க. அப்படி ஈரப்பலாக்க கறியாக்குற அதோட சேர்த்து இப்படி நாங்க என்ன செய்யணும், சின்ன சின்ன வெட்டி போடு. எங்கட மாமி எனக்கு முந்தி செஞ்சு தார, வாப்பட அக்கா, அப்பாட அக்கா. ஸோ அது ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும். Right. Right. பொரிச்சு போட்டு பானி ஊற்றுவாங்க, சீனிப்பா. ஸோ இதெல்லாம் வெல்லம் சேர்த்து. அடுத்தது புகையூட்டுதல். புகையூட்டுதல் என்ன, யாருக்கு புகையில புகை புகையிலைக்கும் புகை ஊட்டுற, அது அது கூடாத சாமான். சரிதானே, புகையிலையும் புகை ஊட்டப்பட்ட ஒரு பொருள் தான், அது கூடாத சாமான், நிக்கோட்டின் இது. ரைட். ஸோ அதை தான் முதல் சொல்றேன் என்ன. ஸோ நஞ்சு அது இந்த முறை எக்ஸாம்ல வரும், சில நேரம் எஸ்ஏல புகைத்தலினால் ஏற்படும் விளைவுகள் வரலாம், பார்த்துக்கொள்ளணும், ரைட். ஸோ இது வந்து நார்மலா புகை ஊட்டுற புகை கருவாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புகை போட்ட இறைச்சி இருக்கு, புகை கருவாடு. அந்த புகை கருவாடு நல்ல வாசமா இருக்கும் என்ன. இப்ப அந்த பழைய அந்த சோறு ஆக்குறதானே, முந்தி கொல்லி விறகு அடுப்புல சோறு ஆக்குற நேரம் அந்த சோத்துல ஒரு வாசம் கொண்டு வரும், புகை வாசம், ரைட். ஸோ பிபிக்கு பாபிக்கு, ரைட். ஸோ அது மாதிரி தான் புகை, புகை போட்ட இறைச்சி, ரைட். ஸோ கருவாடு நோ, மாசி வந்து புகை கருவாடு இல்ல, கருவாடு தான் வந்து புகை போடுறதுக்கு. புகையில அதை காய வச்சு போட்டும், அல்லது புகையில வச்சு இப்படி என்ன போட்டுருக்காங்க பாருங்க, இப்படி தொங்க விட்டு கீழே நெருப்ப மூடி புகையில அதை வாட்டுற, வாட்டினால் அதுல இருக்கிற புகை வெப்பமும் வரும், வெப்பத்துல நீரெல்லாம் ஆவியாகி கருவாடை மாறிடும். அதோட புகை வந்து அந்த இதுல சேரும், கருவாட்டுல புகை வந்து போகும். இந்த புகை சேர்றதுனால அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும், புகையோட வாசம் ஒன்று அதுல வரும். புகை கருவாடு விரும்பி சில ஆட்கள் சாப்பிடுவாங்க, சிலருக்கு பிடிக்காது, பட் சிலருக்கு பிடிக்கும். நீங்க கருவாடு மீனே சாப்பிடல, கருவாடு சாப்பிடுறேன் எனக்கு என்ன தெரியாது, இதெல்லாம் சாப்பிடணும் பிள்ளைகள். தொடர்ந்து சிக்கனையும் இதுகளையும் சாப்பிட்டு இருக்கப்படாம், சரிதானே. ஸோ பல வெரைட்டியான உணவுகளை சாப்பிட்டா தான் எல்லா வகையான போஷணையும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சின்ன ஒரு மீன், முள் இருக்கிற மீன் என்றாலும் அது ஏன் இவ்வளவு ஆக்குறாங்க, அதுல என்ன டேஸ்ட் இருக்குன்னு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க தானே வேணும் என்ன. சரியா, ரைட். யுவர் சாய்ஸ். பட் உங்களுக்கு நல்லம் மீன்கள் வந்து ஆகும் நல்லம், ஹெல்த்தியான கடும் ஹெல்த்தியான ஃபுட்ல ஒன்று மீன். ஸோ மீன்களை சாப்பிட்றது ட்ரை பண்ணுறேன், ரைட். ஸோ அந்த விறகை எரிப்பதனால் உண்டாகிற ஹைட்ரோ கார்பனால் உண்டாகிற மனம் இறைச்சி மீனுக்கு சுவையும் வாசனையும் புகைத்தன்மையும் தரும். இதனால நுண்ணங்கி அடுத்த இந்த புகையில முக்கியமா ஒட்சியேற்ற எதிரியாகவும் இந்த புகை தொழிற்படும். இந்த புகை என்னவா தொழிற்படும், ஒட்சியேற்ற எதிரி. ஒட்சியேற்றப்பட்டால் ஆக்சிஜன், சூப்பர் ஆக்சைடு, பெராக்சைடு உருவாகும். அது என்னது, என்ன செய்யும், நச்சா மாறும், சரிதானே. சோ அப்ப இந்த உணவு நச்சாக மாறுறதையும் இது தடுக்கும், சரிதானே. ஒட்சியேற்ற எதிரியாக இந்த புகையில சில கெமிக்கல்ஸ் இருக்கு, அது வந்து இந்த உணவுல வந்து நச்சாக மாறுவதை தடுக்கும். எஸ், ஒட்சியேற்ற எதிரி இருக்கக்குள்ள எங்களுக்கு நல்ல ஒட்சியேற்ற எதிரியாக தொழிற்படும் விட்டமின்களை சொல்லுங்க பாப்போம். ஒட்சியேற்ற எதிரியாக தொழிற்படும் விட்டமின்கள், விட்டமின் சி அண்ட் இ. அதை ஏன் சாப்பிடுறோம், எங்களோட உடம்புல ஒட்சியேற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கா. இது எக்ஸாம்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கு, ஒட்சியேற்ற எதிரியா தொழிற்படும் விட்டமின் ஸ்ட்ரக்சர், எம்சிக்யூ எதிரியா ஞாபகம் இல்ல பாருங்க. சோ அந்த அந்த புகையிலையும் இந்த ஒட்சியேற்ற எதிரிகள் இருக்கு. அது வந்து இந்த உணவுல இருக்கிற நேரம் எங்களுக்கு அது
உணவுல வந்து ஒட்சியேற்றம் நடக்கிறது தடுக்கும். சரியா? சோ அதனால அது நல்லது. ரைட். சோ அதுவும் நுண்ணங்கிகளுக்கும் அது எதிராக இருக்கும் ஒட்சியேட். ரைட். சோ அப்ப அது வந்து அதுக்காக புகையை ஒரே நாங்க சாப்பிட முடியாது. எல்லா சாப்பாடும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். சரியா? தேனையும் கூட அளவுக்கு மீறி குடிச்சீங்கன்னா அது நஞ்சா மாறும். சோ எல்லா சாப்பாடும் ஒரு லிமிட்டோட இருக்கும். எல்லாத்தையும் அதுக்காக தான் பல வெரைட்டி சாப்பிடு. தொடர்ந்து ஒரே சாப்பாடை சாப்பிட்டால் உங்களுக்கு வருத்தம் வரும். அதெல்லாம் வருத்தம் நிறைய பேருக்கு. ஒரே சாப்பாடை தொடர்ந்து சாப்பிடுறது. ரைட். சோ அது ஒன்று. அடுத்தது தொடர்ந்தும் கூடையாவும் சாப்பிடுறது. இரசாயனம் சேர்த்தல். இப்ப இது என்ன முறை? இப்ப இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் என்ன மெத்தட்ஸ்? பௌதீக முறைகள். இப்ப நான் படிக்கிறது இரசாயன முறை. இரசாயன முறைன்னா இரசாயன பொருட்கள், உணவு நட்காப்பு நட்காப்பு பொருட்களை போடுறது இரசாயனம். இப்ப இதுல பயன்படுத்தப்படுற உணவு நட்காப்புகளுக்கு உதாரணம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இது எம்சிக்யூல வரலாம். பின்வருவனவற்று உணவு நட்காப்பு செய்ய பயன்படுத்தப்படும் இரசாயனங்கள் எது அல்லது எவை? உணவு நட்காப்பு செய்ய பயன்படுத்தப்படும் இரசாயனங்கள் சில தருக எஸ்சிக்யூல வரலாம். சோ இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். பிரெயின் கரைசல்னா என்ன? மூளை கரைசலா? மூளையில இருந்து ஒரு சொட்டை அப்படி பொறிஞ்சி எடுத்து சாப்பாட்டுக்குள்ள போடுறேன். கீழே போட்டிருக்கேன். பிரெயின் கரைசல்ண்டா உப்பு கரைசல். சரிதானே? உப்பு கரைசல் சோடியம் குளோரைட்டும் தண்ணியும் சேர்ந்தது தான் நான் பிரெயின் கரைசல்னு சொல்றேன். ரைட். சோ இந்த பிரெயின் கரைசல்ல சில உப்பு கரைசலுக்குள்ள சில சாப்பாடுகளை நான் போட்டு வைக்கலாம். ரைட். அதுல ஒரு போட்டு வைக்கிறது. அசெட்டிக் ஆசிடண்டா யாரு? அசெட்டிக் ஆசிடண்டா யாரு? வினாகிரி. சோ வினாகிரிக்குள்ள சில சாப்பாடை நாங்க போட்டு வைக்கிறது. ரைட். சோடியம் பென்சோயேட். சோடியம் பென்சோயேட் என்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. சோ இது வந்து உணவு நட்காப்பு செய்யறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு பதார்த்தம். இது கிருமிகளை கொல்லும். ஆனா பென்சீன் பென்சீன் படிச்சிட்டீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில? பென்சீன் படிச்சீங்களா? அதுல சோடியம் பென்சோயேட் படிக்கலையா? பென்சீன்ல சோடியம் சேர்றது. அட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கானே. எக்ஸாம் எழுத போறீங்க படிச்சிருக்கானே. ரைட். சோ சோடியம் பென்சீன் வந்து எப்படியான பதார்த்தம்? நல்லதா கூடாதா எங்களுக்கு? பென்சீன் எப்படியான பதார்த்தம்? நல்லமா கூடாதா பென்சீன்? பென்சின் ஒரு நச்சு. சரிதானே? அது வந்து கேன்சரை உருவாக்கக்கூடியது. காசினோஜனம் கூட பென்சின். சோ ஆனா சோடியம் பென்சோயேட் அவ்வளவு நச்சான பதார்த்தம் அல்ல. அதை நீங்க போடலாம். சோடியம் பென்சோயேட் கூடிய அளவில் போடப்பட்டால் பென்சீன் உருவாக நச்சா மாறும். எனவே இந்த சோடியம் பென்சோயேட் இருக்கிற உணவுப் பொருட்கள்ல அது கொஞ்சம் நூதனமாக போடுறவங்க குறைஞ்ச அளவுல அதை போடணும். சரிதானே? இல்லாட்டி அது கூட அளவுல போடுற நேரம் அது பென்சீனா மாறினால் அதுல இருந்து எங்களுக்கு கேன்சர் கூட உருவாகலாம். ஸோ எப்படியும் இந்த இரசாயனம் சேர்க்கிற மெத்தட்ல இப்ப இந்த உப்பு சேர்க்கிற பிரச்சனை இல்லை, வினாயிரி சேர்க்கிற எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி மாடர்ன் உணவு நட்காப்பிகளை சேர்க்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடுறத குறைச்சி கொள்றது நல்லம். சரியா? அதுல எந்த அளவுல போட்டிருப்பாங்க, சில நேரம் கூடினா என்ன நடக்கும் விளங்குதானே? சோ எத்திலின் டையமீன் டெட்ரா அசெட்டிக் ஆசிட் இடிடி என்று சொல்றது ஒரு உணவு நட்காப்புக்காக பயன்படுத்தப்படுற பொருள். இதெல்லாம் லிமிட்டோட இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட அளவுல போட்டு அதை நாங்க இதுல இந்த பழப்பானம் இந்த பென்சோ சோடியம் பென்சோயேட் இந்த சோடாவுல எல்லாம் போட்டுப்பாங்க சில நேரம். இந்த ஃப்ரூட் ஜூஸ்ல எல்லாம் இருக்கும். சரிதானே? சோ நீங்க நேச்சுரலான ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது நல்லதாகும். சோ பழப்பானங்களை பாதுகாக்கிறதுக்காக சில நேரம் அதில் போட்டிருப்பாங்க. நீங்க ஃப்ரூட் ஜூஸ்ல அந்த பொட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வாசி பாருங்க. அதுல இன்கிரீடியன்ஸ் இருக்குத்தானே? அதை நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் என்னென்ன பொருள் போட்டிருப்பாங்க. சிட்ரிக் ஆசிட் இருக்கும் நார்மலா. அதோட இந்த பென்சின் போன்றவையும் சேர்த்திருப்பாங்க. கவனமா இருக்கும். சரியா? சோ சாப்பிட வேணாம் இல்ல. பட் அது லிமிட்டுக்கு கூடுற நேரம் அது ஒரு நச்சு பொருளாகவும் மாறலாம். சரிதானே? ஓகே. அடுத்து கதிர்வீசலுக்கு உட்படுத்தல். இந்த கதிர்வீசல் நுண்ணங்கிகளை கொல்லும் எங்க படிச்சோம்? இந்த கதிர்வீசலை நாங்க நுண்ணங்கிகளை கொல்வதற்காக யூனிட் 9ல பயன்படுத்தினோம். என்ன மெத்தட் என்னென்ன தொற்று நீக்கிறதுக்காக தொற்று நீக்கும் முறைகள்ல உண்டாக கதிர்வீசலை பயன்படுத்தினோம். எதை தொற்று நீக்கிறதுக்காக பொதுவாக கதிர்வீசல் பயன்படுத்தி என்ன என்ன விஷயங்களை தொற்று நீக்கிறதுக்காக? பொதுவாக அந்த சத்திர சிகிச்சை கூடங்கள், கட்டில்கள், இதெல்லாம் வைத்தியசாலையில் இருக்கிற கட்டில்கள் இதெல்லாம் தொற்று நீக்கிறதுக்கு நாங்க இந்த கதிர்களை பயன்படுத்தினோம். சத்திர சிகிச்சை கூடத்தை நாங்க தொற்று நீக்கிற நேரம் என்ன செய்யணும்?
அதை அந்த கதிரை வீச விட்டு நாங்கெல்லாம் வெளியே வந்துடணும். ஏன்னா அதுல எக்ஸ் கதிர்கள் இருக்கும், காமா கதிர்கள் இருக்கும். ஸோ இப்படியான கதிர்கள் அதுல வெளி வீசப்படும். ஸோ அதனால நுண்ணங்கிகள் சாகும். எங்களுக்கும் புற்றுநோய் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால நாங்கள் அதுக்குள்ள இருந்துகிட்டு எங்களையும் கதிர்வீசலுக்கு உட்படுத்துறல. சரிதானே? ரைட். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டட் அமௌண்ட்ல தான் அந்த கதிர்வீசலை செய்வோம். செஞ்சுட்டு நாங்க நுண்ணங்கிகளை அழிஞ்சதுக்கு பிறகு திருப்பி நாங்க உள்ளுக்கு போவோம். சரிதான்? இந்த இதுல ஒன்று எழுதியிருக்காங்க பாருங்க, வேக வளர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட இலத்திரன் என்று எழுதியிருக்காங்க. அது இங்கிலீஷ் சொல்ல நான் ரிசோர்ஸ் புக்ல இருந்து போட்டு இருக்கு, எக்ஸலரேட்டட் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்ப இதுக்கு என்ன உண்மை? இப்ப வேக வளர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட இல்ல, அது உண்மை என்ன? ஆர் முடுக்கப்பட்ட இலத்திரன்கள். தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஏதோ கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்காம இருக்கு. ஸோ ஆர் முடுக்கப்பட்ட இலத்திரன் விளங்குதானே? ஸோ அதாவது வேக வளர்ச்சி தான் வேகமாற்றம். ஆறு முடுகள்ட வேகமாற்றம் தானே. ஸோ ஃபாஸ்டா இலத்திரன்களை செலுத்துற. ஸோ எங்க இது நாங்க இலத்திரனை வேற எங்க நாங்க செலுத்தி இருக்கோம் பயாலஜில? வேற எங்க நாங்க இந்த இலத்திரனை யூஸ் பண்ணிருக்கோம்? யூனிட் 2ல எங்க? இலத்திரன் நுணுக்கு காட்டியில. இலத்திரன் நுணுக்கு காட்டியில நாங்க நுண்ணங்கிகளை பாக்குற நேரம் உயிரோட பார்க்கலாமா? நோ. ஏன் காரணம்? இலத்திரன் போற நேரம் செத்து போயிடும். அதே ரீசன் தான் இங்க நாங்க பயன்படுத்த போறோம். நாங்க கனெக்ட் பண்ணி படிப்பிக்கிற விலங்கு தானே. சோ எல்லா இடத்தையும் தொடர்படுத்தி படிச்சு கொள்ளணும். சரிதானே? சோ அப்ப இந்த இலத்திரன்கள் காரணமாக எக்ஸ் கதிர்கள் அதே மாதிரி காமா கதிர்களை எல்லாம் நாங்க மட்டுப்படுத்தப்பட்ட அளவில், சரியான இந்த இடவு விட்டுருக்காங்க, இடவு தேவையில்லை, மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான, பட்டளவுண்டா என்னடி யோசிச்சுக்கிறல்ல. சரிதானே? இது ரெண்டையும் சேர்த்து சில இடங்கள்ல அப்படி சொல்லுகள் பிரிஞ்சிருக்கு ரிசோர்ஸ் புக்ல. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான கதிர்வீசல் உணவு நட்காப்புக்காக யூஸ் பண்றாங்க. சோ இப்ப இதுல நோயாக்கிகள் ஒட்டுண்ணிகள் எல்லாம் இதுல செத்து போயிடும். ரைட். பூச்சிகள் கூட தொற்றுதல் அடைகிறது தடுக்கப்படும். ரைட். இதுல குறுகிய அலைநீளம் கொண்ட கதிர்வீசல்களால இது பரிகரிக்கப்படும். ஸோ நார்மலா அந்த அரைக்கப்பட்ட இறைச்சி அரைச்சி சம்பல் மாதிரி செய்யற நேரம் சுவைச்சரக்கு பொதிகள் டயார். சுவைச்சரக்கு பொதிகள் டயார். சுவைச்சரக்கு பொதி பலசரக்கு சாமான்னு சொல்லுவாங்க இந்த. எஸ். ஸோ அந்த அந்த பொருட்கள், சரிதானே? அதுகளை நாங்க இதன் மூலமாக நட்காப்பு செய்யலாம். சரிதானே? கதிர்வீசலுக்கு உட்படுத்த. ரைட். அவ்வளவுதான் உணவை நாங்க நட்காப்பு செய்கிற மெத்தட்ஸ். இவ்வளவு கிளியரா எல்லாருக்கும்? எனி டவுட்ஸ்? இவ்வளவுதான் நம்மளோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற உணவை நட்காப்பு செய்கிற மெத்தட்ஸ். ஓகே தானே? ரைட். ஸோ எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க பர்சனலாகவும் பிறகு கேட்டுக்கொள்ளலாம். இப்ப நாங்க இன்னொரு சின்ன பகுதி ஒன்று படிக்க போறோம். இந்த ஏற்கனவே சொன்னதுல அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் சம்பந்தமா ஒரு சின்ன பாட்டு ஒன்று படிக்க போறோம். அறுவடைக்கு பின்னர் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நாங்க செய்வோம்? ஒரு உணவு, அது விலங்கா இருக்கலாம், தாவரமா இருக்கலாம். அறுவடைக்கு பிறகு என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் அந்த சாப்பாட்டுக்கு நடக்கும்? அவன் ஸ்டோர் பண்ணணும். வெரி குட் ஹுசைன். வேற? பேக் பண்ண போறீங்க. ரைட். ஸோ ஏதோ ஒன்று பொதி செய்யறது, களஞ்சியப்படுத்துறது எல்லாம் ஸ்டோரிங் தானே. கொண்டு செல்றது. வெரி குட். ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்றது, விநியோகித்தல் அல்லது கொண்டு செல்ல. மிதாத்தன் அமித் யதுர்ஷிகா. எஸ். ஸோ இது கொண்டு செல்ல போறீங்க. கொண்டு செல்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட். ஸோ இங்க இதுல போட்டிருக்கு, இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கையாளுகைகள். ஸோ இதுல ஒரு ஒரு குழப்பகரமா எழுதியிருக்காங்க. பட் நான் சிம்பிளா வழங்கப்படுத்துறேன் பாருங்க. பயிர்களது அறுவடை நின்று நுகர்வு வரையிலான விநியோக தொடர் வழியே உணவுப் பொருட்களில் ஏற்படும் இழப்பு அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் ஆகும். சரிதானே? ஸோ போஸ்ட் ஹார்வஸ்ட் லாசஸ் சொல்றேன். இந்த போஸ்ட் ஹார்வஸ்ட் லாசஸ்ல வரைவிலக்கணம் இதான். பயிர்களது மெயினா பயிர்களுக்கு தான் நாங்க சொல்ல போறோம். விலங்குகளை பற்றி நாங்க பெருசா கதைக்கிறோம் இதுல. ஸோ பயிர்கள் அறுவடைக்கு பிறகு அதை கன்சியூமருக்கு வரும் வரைக்கும், உங்களோட வீட்டு அந்த உணவு வரும் வரைக்கும், அந்த தொடர்ல வார எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் உணவு இழப்பு ஏற்பட்டால் அதை நாங்க அறுவடைக்கு பிந்திய இழப்புன்னு சொல்லுவோம். ஸோ இலங்கை மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு வர நாடுகள்ல இந்த அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் கூட. எங்கெங்க எல்லாம் அறுவடைக்கு பின்னர் இழப்பு நடக்கும் சொல்லுங்க. சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் சொல்லுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் செய்வோம்.
பராமரிப்போம், தாவரங்கள்லாம் உற்பத்தி செய்வோம். எங்கெங்கே எல்லாம் இந்த உணவு இழக்கப்படும், கொண்டு செல்லல. வெரி குட். ஸோ இப்ப உதாரணமா நெல் கொண்டு வார நேரம், நெல் மூட்டைகள்ல இருந்து என்ன நடக்கும்? நெல் நிறைய லீக் ஆகிட்டே போகும், நிறைய கொட்டும். சரி, வேற மார்க்கெட்ல வீணாகிறத காணலையா நீங்க? மார்க்கெட்ல இந்த அவிஞ்ச மரக்கறிகள் என்ன, சோ பழம், அவிஞ்ச ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வீசுபடுறத காணலையா? என்ன, சோ ஆனா இப்ப இந்த ஃபுட் சிட்டில அதெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட் பண்ணாம என்ன செய்யறாங்க பாத்துருக்கீங்களா? ஒன்று அது ஏசிக்குள்ளேயும் அந்த கூலர் ஏரியாவிலையும் இருக்கிறதுனால ஒன்று பழுதாகாது. வேற என்ன செய்வாங்க? நான் ஹைஜீனிக் என்வாயன்மெண்ட் ஏற்படுத்தலாம். வேற என்ன செய்யறாங்க மெயினா? அந்த பழங்களை வந்து கொஞ்சம் பழுதாக ஸ்டார்ட் பண்ண முதலே, அந்த நல்லா பழுத்த உடனே அதெல்லாம் எடுத்து வெட்டி ஒரு பேக்கெட் பண்ணி அந்த மல்டி ஃப்ரூட்ஸ் கொண்டு ஒரு பேக் கொண்டு முன்னுக்கு வச்சிருப்பாங்க அந்த விக்கிற இடத்துல. பண்றீங்களா? ஸோ அப்படி அந்த அப்படியே அவங்க அந்த வேஸ்டேஜை குறைக்கிறாங்க மேக்சிமம். சரிதானே? ஸோ அது இந்த எங்கட ஊர்ல இருக்கிற விவசாயிகள், ஊர்ல இருக்கிற கடைக்காரர்கள் அப்படி செய்வாங்களா? அநேகமான பழங்களை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. வாழைப்பழம் இவ்வளவு பழம் பழுத்து மாடுகளுக்கும் போடப்படுது. சரிதான்? ஸோ அப்ப அதுகளை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த அப்ளைட் பயாலஜில நாங்க படிக்க போறது. ஸோ அப்ப இது ப்ரொசஸ் பண்றதுல இருந்து, அறுவடை செஞ்ச நாள்ல இருந்து வீட்டுக்கு வரும் வரைக்கும் நாங்க என்னென்ன செய்ய போறோம். அதே மாதிரி இந்த அறுவடையிலையும் கூட எங்களுக்கு வேஸ்ட் வரலாம். இந்த அறுவடையில வர வேஸ்ட் வந்து அதுவும் நாங்க தடுக்கணும். அறுவடையில வேஸ்ட் வரதுக்கு முக்கியமான காரணங்கள் உண்டு. இங்க பாருங்க, வித்துக்களது மூலம். இப்ப நீங்க நெல்லு பயன்படுத்த பாவிச்ச வித்து, அந்த வித்து நல்ல விளைச்சலை தரக்கூடிய வித்து என்றால் நிறைய விளைச்சல் வந்திருக்கும். குறைய விளைச்சலை தரக்கூடிய விளைச்சல் என்றால் வித்து என்றால் குறைஞ்ச விளைச்சலை தந்திருக்கும். சோ இது அறுவடையில பாதிப்பு ஏற்படுத்துது. அறுவடைக்கு முன்னான சில காரணிகளும் பாதிப்பு ஏற்படுத்துது. சோ அவை முளைத்து தாவிதமடையும் வளர்ச்சி காலத்து நிபந்தனைகள். சில நேரம் வெள்ளம் கொண்டு வந்துட்டு என்ன நடக்கும்? அறுவடை எப்படி என்ன செய்யும்? வெள்ளம், திடீரென்று வெள்ளம், அறுவடை பாதிப்பு ஏற்படும். சரியான வெப்பம் வந்துட்டு தண்ணி இல்லை, என்ன நடக்கும்? வெள்ளம் பாதிப்பு. ஸோ செய்யற காலப்பகுதி, ரைட்? ஸோ இந்த மாதிரியான காரணிகளால கூட அறுவடையில பாதிப்பு ஏற்படும். ஸோ ஒன்று அறுவடையில வார பாதிப்பு, அதுக்கு பிறகு அறுவடைக்கு பின்னால் வார பாதிப்பு. இதுகளை பற்றி பார்க்க போறோம். இந்த அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் 5 சொல்லியிருக்கார். அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை 5 நாங்க அவர் சொல்லியிருக்கார். ஒன்று, பழுதடைதலால் நிறை இழப்பு ஏற்படும். சோ இப்ப உணவு பழுதாகி போற நேரம் உணவுல இருக்கிற நிறை என்ன செய்யும்? குறைய தொடங்கும். சரிதானே? சோ ஒன்று, உதாரணமா தக்காளி பழம் நசிஞ்சிட்டு என்ன நடக்கும்? அதுக்குள்ள இருக்கிற சாரெல்லாம் வெளியே போயிடும். எனவே தக்காளி பழத்துல ஒரிஜினல் வெயிட்ல இருக்குமா? அது இருக்குமா? லைட்டா ஒரு ஓட்ட விழுந்துட்டு தக்காளி பழத்துல, சரிதானே? சோ அப்ப அதுக்குள்ளால எப்படியுமே பழுதாயிரும் குயிக்கா. பட் அதுல இருந்து அந்த நிறை இழக்கப்படும். சரிதானே? நெல்லு மூடையில கட்டிட்டு வரார், கொஞ்சம் கீழால விழுந்துட்டு. சோ அப்ப நெல்லிட ஆரம்பத்துல கட்டின நிறையோட பின்னுக்கு இருக்குமா? இருக்காது. சரிதானே? சோ நிறை இழப்பு ஏற்படலாம். தரம், தக்காளி பழம் நசிஞ்சிட்டு அதுல தரம் போயிட்டு போசாக்கு. சரிதானே? அறுவடைக்கு பிந்திய பழுதடைதல் நடந்தால் போசாக்கு பிரச்சனையாகும். வித்துக்கள் அது வாழ் இழக்கப்படல். வித்துக்கள் நீண்ட அது வாழக்கூடிய தகவு அது நசீரத்தால. உதாரணமா அரிசி, நெல்லு, நீங்க நாற்று வித்துக்கள் இருக்குதானே, நாட்டுறதுக்காக வித நெல் என்று சொல்லுவாங்க. இந்த வித நெல் வந்து ஒழுங்கா ஸ்டோர் பண்ணப்படல, அது பழுதாயிட்டு உடைஞ்சிட்டு ரெண்டாவது சரியா முளைக்குமா? முளைக்க மாட்டேன். அதுல வாழ்த்தகவு இழக்கப்படும். அதே மாதிரி இது எல்லாத்தாலையும் வர மிகப்பெரிய பிரச்சனை வர்த்தக ரீதியான இழப்பு. ஸோ இதெல்லாமே இப்ப பிசினஸ். இப்ப நாங்க சர்வீஸுக்காக யாருமே இது செய்யறதில்ல தானே. என்ன, நார்மலா பெரிய அளவுல பிசினஸுக்காக தான் இது எல்லாம் நடக்குது. ஸோ கடைசியில எல்லாம் என்னத்துல கொண்டு லொஸ்ஸை உருவாக்கும்? வர்த்தக ரீதியில லொஸ்ஸை உருவாக்கும். ஸோ அப்ப இந்த போஸ்ட் ஹார்வஸ்ட் லொஸ்ஸஸை தடுக்கிறது ஏன் உங்களுக்கு படிப்பிக்காங்கட்டா, நீங்க உங்களோட எல்லாரும் ஏதாவது ஒரு பிசினஸோட சம்பந்தப்படுவீங்க. நீங்க ஈவென்ட் இருந்தாலும் உங்கள்ட்ட வயல் இருக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட ஒரு தோட்டம் வீட்டு இருக்கலாம். நீங்க எப்படியுமே ஒரு சொத்தை வாங்கி போறது பாப்பீங்க, காசு கூடிட்டா. சரிதானே? பெரிய பிரைவேட் எல்லாம் போட்டு நிறைய உழைச்சிங்கன்னு சொன்னா காசு வேறு தானே என்ன. ஸோ அப்படி செஞ்சீங்கன்னா சில நேரம் நீங்க ஒரு வயல் வாங்கி போடுவீங்க, அல்லது ஒரு பழத்தோட்டம் மட்டும் வாங்குவீங்க. ஸோ இந்த டைம்ல உங்களோட பயாலஜி நாலேஜ் அங்கே யூஸ் பண்ணணும். சரிதானே? ஸோ எல்லா விவசாயிகளையும் போல நீங்களும் வேஸ்டேஜ் கூட கூடாது. அதுக்காக தான் இதை படிப்பிக்கிறோம். சரிதானே? ஸோ அப்ப
எப்படி நாங்க இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை தடுக்கலாம்? இப்ப கொண்டு செல்லல ஏற்படுற இதை எப்படி தவிர்க்கலாம் சொல்லுங்க. கொண்டு செல்லல வார இழப்பை எப்படி தடுக்கலாம்? இப்ப மரக்கறிகள்ல இப்ப தக்காளி பழம் பழுதாகிறது எப்படி தடுக்கலாம்? ஒன்று ப்ராப்பர் பேக்கேஜ் பண்றது. ஸோ பேக்கிங் பண்ணக்குள்ள ப்ராப்பராக பேக் பண்றது. தக்காளி பழத்தை இப்படி கொண்டு வந்தா என்ன நடக்கும்? இப்படி கொண்டு போனா என்ன நடக்கும்? இப்படி தக்காளி பழத்தை எடுத்து போனா என்ன நடக்கும்? மேல பாரம் குறைய, கீழே பாரம் கூட. கீழே இருக்கிற தக்காளி பழம் எல்லாம் என்ன செய்யும்? நசிஞ்சு வேஸ்ட் ஆகும். அவ்வளவும் வேஸ்டா இல்லையா? சோ அப்ப இதை எப்படி கொண்டு போற? இதை பேக் பண்ணக்குள்ள பாக்ஸஸ்க்குள்ள அடுக்கிற அல்லது நிறைய தட்டு தட்டா அடிக்க அதுல கொண்டு போற. பழங்களுக்கு இடையில அந்த இது ஆப்பிள் எல்லாமே இப்படி வருது பாத்தீங்களா? ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாமே இப்படி வருது என்ன. சோ அதுக்கு வெளியால ஒரு ஒரு கவரை போட்டுற என்ன. அல்லது இந்த ஆப்பிள் அந்த இருக்கும் அந்த இது தெரியும் தானே நமக்கு தட்டு, அந்த ரவுண்ட் ரவுண்டா வச்சு வச்சிருப்பாங்க பாக்ஸ். அது மாதிரி இப்ப தக்காளி பழத்துக்கு அப்படி மரத்தால செஞ்ச பாக்ஸ் எல்லாம் இப்ப செய்யலாம், ரைட்? அதுக்குள்ள வைக்கல் போட்டு இருப்பாங்க. முட்டை முண்டாத கண்டுறீங்களா? இப்ப முட்டை அந்த ட்ரக்ல வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப அந்த உடையாத இதுல முந்தி எல்லாம் முட்டை ஒரு பாக்ஸுக்குள்ள வைக்கலுக்குள்ள வச்சு கொண்டு வருவாங்க, கண்டுறீங்களா? கடைகள் அப்படிதான் வச்சிருப்பாங்க. வைக்கல் கொண்ட உள்ள முட்டை எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க சில கடைகள். அல்லது உமி அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து இந்த களஞ்சியப்படுத்தல் கொண்டு செல்லலின் போது ஏற்படும் இழப்புகளை நான் தடுக்கும். இப்ப இதுல 1 2 3 4 விஷயம் இருக்காங்க. ஏற்படும் இழப்பை எப்படி தடுக்கலாம், கொண்டு செல்லலின் போது ஏற்படும் இழப்பை எப்படி தடுக்கலாம், களஞ்சியப்படுத்தும் போது ஏற்படும் இழப்பை எப்படி தடுக்கலாம். இது 4ம் எக்ஸாம்ல ஷார்ட் நோட்ஸ்ல கேட்கப்படலாம். சோ இதனாலும் சும்மா வாசிச்சா விளங்குற பகுதி. இதுல பெரிய ஒரு இந்த ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, சரிதானே? சோ இங்க பாருங்க, நெல் வறுக்க அறுவடையின் போது அல்லது உவப்பில்லாத வேளையிலான அறுவடை. இப்ப நெல்லை நீங்க அறுவடை செய்யக்குள்ள பச்சை அரிக்கக்குள்ள அறுவடை செய்யலாமா நெல்லு? உங்களோட வீட்டையெல்லாம் நெல் காணிகளாக ரெண்டு விலங்கு இல்லைண்டைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு என்ன. ரைட், விலங்குதா பேசுற? குயிக்கா முடிக்கணும், இந்த ரெக்கார்டிங் கட் ஆகிறதால பெரிய இஷ்யூ. ரைட், இதுல முடிச்சா நெல். ரைட். சோ இந்த நெல்லை வந்து நாங்க பச்சையா இருக்கக்குள்ள கட் பண்ண முடியாது. சோ எப்ப அதை நெல்லை கட் பண்ணுவாங்க கன்றீங்களா? அது மஞ்சள் ஆகி அந்த ஒரு பருவம் கொண்டு வரணும். பருவத்துலதான் நாங்க நெல்லை கட் பண்ணலாம், சரியா? நெல் அறுவடை செய்யலாம். எல்லா டைம்லயும் நெல் அறுவடை செய்ய மாட்டோம். ஏர்லியா நெல் அறுவடை செஞ்சா அதுக்குள்ள நீர் கூட இருக்கும் நெல்லுக்குள்ள. அப்ப அதை காவை நிறைய நீர் உள்ளுக்கு இருக்கும், குயிக்கா அது பழுதாகிடும், சரிதானே? ஸ்டோர் பண்ண இயலாம போயிடும். உரமா லேட்டா அறுவடை செஞ்சா என்ன நடக்கும்? வயல் லேட்டா அறுவடை செஞ்சா என்ன நடக்கும் கன்றீங்களா? லேட் ஆகுற நேரம் நெல் எல்லாம் என்ன செய்யும் வயல்ல? ஸோ நெல் அப்படியே உதிர்ந்து உழவி அது நெல்லா முளைக்க தொடங்கிடும், சரியான? ஸோ எங்களுக்கு தேவையான அளவுல நெல் கிடைக்காது, விளைச்சல் குறைஞ்சிடும். ஸோ சரியான பருவத்தை பார்த்து நெல் அறுவடை செய்யணும், ரைட்? ஸோ ஏழி ஆஞ்சா அந்த நெல்லில பூசணம் பிடிக்க தொடங்கிடும். ஏன்னா அதுக்குள்ள ஈரம் இருக்குத்தானே, ஈரம் இருந்தா பூஞ்சனங்கள் எல்லாம் வளர்ந்து அல்லது இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர தொடங்கிடும், சரிதானே? ஸோ அப்ப அதுல கவனமா இருக்கணும். அந்த சரியான அறுவடை காலத்துல நாங்க அறுவடை செய்யலைன்னு சொன்னால் இந்த உணவுப் பொருட்கள் பழுதாகிடும். பழங்கள் மரக்கறிகளும் அப்படித்தான். மாங்காய ஆஞ்சால் அது வேற யூஸுக்கு தான் யூஸ் பண்ணலாம், கறி தான் ஆக்கலாம் அல்லது வேற ஏதாவது தான் செய்யலாம், சரிதானே? உப்பிட்டு அதை விற்கலாம், ரைட்?
சரியான பருவத்துல ஆயணும். உரமா பழுத்தால் அதுக்கு ஆகாம பறவைகள் கொத்தி கீழே விழுந்து பழுதாகி போயிடும். சரியா? சோ அந்த சரியான டைம்ல அதை நாங்க ஆயணும். பழங்கள், மரக்கறிகள் எல்லாம் தான். இதுதான் அறுவடையின் போதான உவப்பை நாங்க இழப்பை தடுக்கிறது. Right? அது ஒன்று. கையாளும் போது ஏற்படுகின்ற இழப்பை தடுக்கிறது. இப்போ உதாரணமா இந்த நெல்லு தூற்றுறதை கண்டிருக்கீங்களா? இப்ப நெல்லு தூற்றுறதெல்லாம் ஈஸியா மெஷின்ஸ்ல செய்யறாங்க. பட் அந்த காலத்துல நெல்லு தூத்துற இப்படி கண்டிருக்கீங்களா? நெல் இப்படி அடிச்சு அந்த வைக்க நெல்லுல இருந்து வெட்டி போட்டு அந்த நெல்லுல இருந்து அடிச்சு அடிச்சு நெல் எடுக்கும். அது பிறகு மேல இருந்து கொட்டி கொட்டி அதுல இருக்கிற தூசு எல்லாம் அகற்றணும். சரிதானே? ரைட். சோ அப்ப சோறு ஆக்கினா குயிக்கா நாறுது. ஏன் சொல்லுங்க அவன், நீங்களே சொல்லுங்க அவன். ஏன் ஆக்கினா நாறுது? அரிசி நாரல்ல. ஆனா நாளைக்கு இருக்கு. சோறு ஆக்கினா ஏன் நாறுது? என்ன ரீசன்? அடே, ஈரலிப்பு. வெரி குட். சோ நாங்க அரிசி காவச்சு வச்சிருக்கோம், அதுல ஈரலிப்பு இல்லை. இன்னைக்கு வராது குயிக்கா. ஆனா சோறாக்கக்குள்ள தண்ணி ஊத்துறீங்களே, என்ன வேற எல்லா அளவெல்லாம் பார்த்து தண்ணி ஊருக்கு என்ன. சோ அரிசி அங்க வந்து காஞ்சிருந்தது. நீங்க சோறாக்கக்குள்ள எங்கேயும் தண்ணி add பண்றீங்க. தண்ணி add பண்ணா அது குயிக்கா பழுதாங்க. தண்ணி இருக்கிற இடத்த நுண்ணங்கி ஓடி வரும். சரிதானே? சோ அதான் ரீசன். நீங்க சமைச்சு போட்டு தொடர்ந்து சூட்டிலே வச்சுக்கிருந்தா பழுதாகிற வீதம் குறையும். ரைஸ் குக்கர்லயே வச்சுக்கிருந்தா பழுதாகிற டைம் குறையும். பழுதாகிற வீதம் குறையும். கொஞ்சம் 2-3 நாளைக்கு இருக்கும். ஆனா சும்மா வெளியால எடுத்து வச்சா குயிக்கா பழுதாயிடும். ஏன்னா வெளியே இருக்கிற நுண்ணங்கிகள் குயிக்கா போய் அதில் சேர்ந்து கொள்ளும். கார்போஹைட்ரேட் நொதித்தலுக்கு உள்ளாகும். சரிதானே? ரைட், ஓகே. ஸோ கையாளும் போது ஏற்படும் இழப்புகள்ல மெயினாக இந்த இந்த தூத்துற நேரம் போறது. ரைட். ஸோ மாங்காவெல்லாம் பிக்கக்குள்ள கொக்கையால மாங்காவில் ஒரு அந்த காயம் வந்துட்டு, ஸோ அந்த மாம்பழம் என்ன செய்யும்? குயிக்க மாங்காவில் ஒரு கீரல் ஒன்று விழுந்துட்டு, ஸோ அந்த மாங்காய் என்ன செய்யும்? குயிக்கா தோலோட இருக்கக்குள்ள பாதுகாப்பா இருக்கும். ஆனா கீரல் ஒன்று விழுந்தா குயிக்கா நுண்ணங்கிகள் போகும், அவிய தொடை. ஸோ பிரச்சனை. ஸோ இந்த கையாளுற நேரம் வார பிரச்சனைகள். ஸோ பழங்களை அறுவடை செஞ்சு அதை தரம் அப்படியே பேணப்படணும்டா இந்த கையாளுற நேரம் வார பிரச்சனைகளை இல்ல தாக்கணும். அதே மாதிரி பழுதாகின ஒரு பழத்தை, தக்காளி பழத்தை நீங்க நல்ல தக்காளி பழத்தோட சேர்த்து வச்சா என்ன நடக்கும்? மற்ற தக்காளியும் என்ன செய்யும்? குயிக்கா பழுதாயிரும். ஏன்? அந்த பழுதாயின தக்காளியில இருக்கிற கிருமிகள் வந்து குயிக்கா எல்லாத்தையும் பரவ தொடங்கிடும். சரிதான்? சோ அப்ப நீங்க கையாளுற நேரம், உணவுகளை தரம் பிரிக்கிற நேரம், முதலாவது என்ன செய்யணும்? அழுகின தக்காளி, அழுகின மாம்பழம், அல்லது இப்படி கீறுபட்ட மாம்பழம், அடிபட்ட மாம்பழம், இதுகளை எல்லாம் என்ன செய்யணும்? முதல் வேறே ஆக்கணும். சரிதானே? சோ இது தரம் பிரித்தல் ஆக முக்கியம். இந்த கையாளுற நேரம் தரம் பிரிச்சு தான் நீங்க கையாளணும். சரிதானே? சோ அதே மாதிரி இந்த ஈரப்பதம். இப்ப இந்த நெல்லெல்லாம் காய வச்சதுக்கு பிறகுதான் நீங்க ஸ்டோர் பண்ணணும். சோ கையாளுற இதுல முக்கியமானது நெல்லை வந்து ஈரப்பதனை உறிஞ்சாத மாதிரி நீங்க கையாளணும். சரிதானே? சோ இப்ப அதை கொண்டு போய் வச்சா என்ன நடக்கும்? அதுக்குள்ள குயிக்கா பூசணம் பிடிச்சிரும், ஈரப்பதனோட வச்சுக்கிட்டா. ரைட். சோ அது களஞ்சியப்படுத்தலையும் எங்களுக்கு வரும். பட் இந்த உலர்த்தி நாங்க பொதி பண்ணித்தான் களஞ்சியப்படுத்தணும். இதுவும் கையாளுற ஒரு மெத்தட். ஸோ கையாளுறதுல நிறைய இழப்புகள் வரும். இதுகளையும் நீங்க தவிர்த்து கொள்வோம். ரைட். அது மாதிரி கொண்டு செல்ல நான் ஏற்கனவே கதைச்சிட்டேன். ஸோ இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு, இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தென்கிழக்காசிய நாடுகளில் கையாளுகையின் போதும் கடத்துகையின் போதும் நெல்லில் 2-10% இழப்பு ஏற்படுது. ஸோ இதுல கூட போக்கஸ் நெல்லுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஏன்? இந்த இந்த பாடத்துல கூட போக்கஸ் நெல்லுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்? ஏண்டா எங்கட முதலாவது எங்கட பிரதானமான தேசிய உணவு நெல் அரிசி சோறு. என்ன சோத்து மாட்டு கூட்டம் என்று சொல்றாங்க. என்ன சோ நாங்கெல்லாம் சோறு தான் மெயினா சாப்பிடுறது ஒன்று. ரெண்டாவது, எங்கட நாட்டுல உற்பத்தி செய்யப்படுற பிரதான உணவுப் பொருளும் என்ன? மற்ற உணவுப் பொருட்களை விட கூட உற்பத்தி செய்யப்படுற உணவுப் பொருள் என்ன? அதுவும் நெல்லு தான். எல்லா பயாலஜி படிக்கிறார்களும் நெல்லோட சம்பந்தப்பட போறாங்க. நீங்க விவசாயத்துக்கும் இதுல இருந்து தானே போறீங்க, பயாலஜி படிச்சாங்க தானே விவசாயத்துறைக்கும் போறீங்க. சோ அப்படி போற நேரம் உங்களுக்கு இந்த இதுகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப நீங்க யோசிக்கணும், அந்நேரம் என்ன? எங்கட நாடு ஒரு தென்கிழக்காசிய தெற்காசிய நாடு, தென்கிழக்காசிய நாடுன்னு போட்டுருக்காங்க. ரைட். சோ இந்த நாடுகள்ல
2 தொடக்கம் 10 வீதமான இழப்பு கையாளுகையின் போதும் கடத்துகையின் போது நடக்குது. எனவே அதை குறைக்கிற சம்பந்தமா நீங்க யோசிக்கணும். உங்களோட ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, நீங்க விவசாய திணைக்களத்துல இருந்தாலும் சரி, அது சம்பந்தமா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். சரி, அதுக்காகத்தான் தேவையில்லை தானே என்ன? ரைட். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல கொண்டு செல்ற நேரம் எப்படி எப்படி எல்லாம் இழப்பு ஏற்படும். எனவே அதை நீங்க குறைச்சு கொள்ளணும். இப்ப நெல்லை கொண்டு போற நேரம் சரியா பேக் பண்ணி கொண்டு போகணும். விளங்க, அந்த கட்டு அவுளப்படா, இடவுகள் இருக்கப்படா, சரியான முறையில. இப்ப இப்ப முந்தி தான் கையால பின்ற, இப்ப என்ன செய்யறாங்க? முந்தி இந்த சாக்கு நெல்லாம் கட்டி போட்டு, முந்தி அந்த சாக்கு கட்டுறதுக்கு இது இருந்தது, என்ன, ஊசி. ரைட். ஸோ ஊசி இருந்தது. பட் இப்ப மெஷின் இருக்குது தைக்கிறதுக்கு. தைக்கிற மெஷினால இப்ப தைக்கலாம். ஸோ அப்ப நெல் லீக் ஆகிறத குறைச்சு கொள்ளலாம். ஸோ இதுகள்ல எல்லாம் எப்படி கேள்வி வரலாம்? ஷார்ட் நோட்ஸ்ல வரும். சரிதானே? கையாளும் போது ஏற்படும் இழப்புகள் சிறு குறிப்பு எழுதுக, எஸ்ஏ கேள்வி வரும். அல்லது எம்சிக்யூல கொண்டு செல்லலின் போது, உணவில் கொண்டு செல்லலின் போது நிகழும் பின்வரும் விடயங்களில் சரியானவை எது? சரி. சோ அதன் சம்பந்தமா கேட்கலாம். இந்த இதுல இருந்து வசனங்கள் வரலாம் எக்ஸாம்ல. ரைட்டா? ரைட். சோ அதே மாதிரி பழங்கள், மரக்கறி நான் ஏற்கனவே சொன்னேன். தக்காளி கொண்டு போறது, அதை வைக்கலுக்குள்ள வைக்கிறது, உரசிரத்தை தவிர்த்துக் கொள்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது. ரைட். சோ அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க. அயனமண்டல நாடுகளில் உற்பத்தி பொருட்கள் இராக்காலத்தில் கொண்டு செல்லப்படுகின்றமை. ஏன்? இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இரவையில கொண்டு போற நல்ல ஏன்? பகலையில கொண்டு போற நேரம் என்ன இருக்கும்? லொரியில பகலையில தக்காளி பழம் போகுது, மாம்பழம் போகுது, சரியான வெயில் விடும். வெயில் விழுந்தால் அந்த வெப்பத்தின் காரணமாக அவியலாம் பழங்கள் எல்லாம். சரிதானே? சோ அதை தடுக்கிறதுக்காக நாங்க என்ன செய்யலாம்? இந்த மாதிரி நாடுகள்ல, அயனமண்டல நாடுகள், இலங்கை போன்ற நாடுகள்ல இரவு காலங்கள்ல நாங்க இந்த உணவுப் பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்றது நல்லது சொல்லியிருக்கு. அடுத்து களஞ்சியப்படுத்துகை. சோ களஞ்சியப்படுத்துகையில என்ன விஷயங்களை நீங்க பார்க்கணும் சொல்லுங்க. ஒரு உணவை களஞ்சியப்படுத்துற நேரம் அந்த ரூம் எப்படி இருக்கும்? ஏசி போட்டு வைக்கிறா களஞ்சியப்படுத்துறது. நெல்ல களஞ்சியப்படுத்த போறீங்க, அது எப்படி இருக்கணும்? என்ன செய்வீங்க? முக்கியமான விஷயங்கள் சொல்லுங்க. ஸோ ஒன்று அதுக்குள்ள ஈரழிப்பு இருக்க, ஒன்று கிளீனா இருக்கணும். வெரி குட். ஸோ கிளீனா இருக்கணும். ரைட். ஸோ கிளீன் இல்லாட்டி பிரச்சனை. 2, ஈரழிப்பு இருக்கப்படா. முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது ஈரழிப்பு. சரியா? ட்ரையா இருக்கணும் அந்த ரூம். எப்பவும் ஈரழிப்பாகாமல் தடுத்து கொண்டிருக்கணும் நீங்க. சரிதானே? சோ ஈரத்தை உறிஞ்சக்கூடிய பொருட்களை வைக்கணும். ஈரழிப்பு வெளியாகக்கூடிய வழிமுறைகளை கையாளணும். வென்டிலேஷனை சரியா வச்சுக்கொள்ளணும். ஈரழிப்பு அதுக்குள்ள இருக்கக்கூடாது. சரியா? ஒன்று. வேற நெல்லுக்கு வேற என்ன இதால பாதிப்பு வரலாம்? முன்னங்கி மட்டும்தான் நாங்க வரும் நெல்லை தேடி. நெல்லு சாப்பிட நுண்ணங்கி மட்டுமா வரும்? இன்னொரு ஆள் வருவார், ஆறு பூச்சி வரலாம். பிறாங்கிகள், பூச்சிகள் மெயினா வார முளையூட்டி ஒரு ஆள் வருவார், ஆறு நெல்லு திங்க. எலி, எலிகள் வரலாம். சின்ன சின்ன இடுகளுக்குள்ளாலையும் பூந்துட்டு வரலாம். இப்ப யானையும் வருது. சரியானே? நெல்லு திங்க. ரைட். சோ யானையில இருந்து பாதுகாக்கணும் நெல் களஞ்சிய சாலைகளை. எலி வராம பாதுகாக்கணும். கீழே இருந்து பொந்து வார சும்மா மண் நிலத்துல வச்சு அது வடிவா பொந்தடிச்சு இருக்கணும். குருவிகள், பறவைகள் வாரத்துக்கான இடைவெளிகள் இல்லாம இருக்கணும். காகமும் நல்லா நெல் பேக்க கொத்தி கொத்தி தின்னும். சரிதான்? சோ அதனால அதுகள்லாம் வராம நாங்க ஸ்டோரேஜை பார்த்துக்கொள்ளணும். அதான் இந்த களஞ்சியப்படுத்துகையில் இருக்குது. இப்ப நெல்லை பற்றி சொல்ற நேரம் பூச்சிகள் வராம பாதுகாக்கணும், கொறி உயிர்கள் வராம பாதுகாக்கணும். ரைட். அதே மாதிரி நெல்லை களஞ்சியப்படுத்துற நேரம் அப்படியே ஆஞ்ச நெல் அப்படியே கொண்டு களஞ்சியப்படுத்துறதா அல்லது அவிச்சு காய வச்சு களஞ்சியப்படுத்துவாங்களா? எப்படி கண்டிருக்கீங்க? அப்படியே களஞ்சியப்படுத்தினா அந்த நெல்லுக்குள்ள கொஞ்சம் ஈரழிப்பு இருக்கும். ஆனா நீங்க காய வச்சு களஞ்சியப்படுத்துற நேரம் தான் நீண்ட காலத்துக்கு நெல் இருக்கும். காய வச்சா அதுக்குள்ள இருக்கிற ஈரழிப்பெல்லாம் அப்படியே போயிடும். சரியா? சோ காய வைக்கிறது, உரிய களஞ்சியப்படுத்திய கட்டமைப்புகளை உருவாக்குறது. இல்லாட்டி பெரிய டேமேஜ் வரும். அவ்வளவு நெல்லையும் நீங்க உற்பத்தி செஞ்சு களஞ்சியப்படுத்துற நேரம் பிரச்சனை வந்தால் யோசிச்சு பாருங்க. சோ எலி சாப்பிட்டு விட்டால் அவ்வளவும் வேஸ்ட் தானே. என்ன? நீங்க நெல்லை ஸ்டோர் பண்ற நேரம் மில்லு வச்சுக்கிறார்கள் இருக்கீங்களா? சோ மில் வச்சுக்கிறார்கள் மெயினா அந்த ஸ்டோரேஜ்ல கடுமையா சம்பந்தப்படுவாங்க. ஸோ கடும் லொஸ்ட் வரும். சரிதானே? ஒரு எலி சாப்பிட்டால் அவ்வளவுதான்.
விளங்குதானே? ஸோ அப்ப அதனால இது ஸ்டோரேஜ். அடுத்து பழம் மரக்கறி ஸ்டோரேஜ், அதுல கடும் கவனமா இருக்கணும். ஏன்னா சோ ஓவரா கடைக்காராக்கள்ல லொஸ்டுக்கு மெயினான காரணங்கள் வந்து ஓவரா. இப்ப நீங்களும் ஒரு ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. அந்த டைம்ல இதை யோசிக்கணும் நீங்க. சனம் வாங்குறதுக்கு மேலதிகமா நீங்க பழங்களை வாங்கி வச்சா என்ன நடக்கும்? வேஸ்ட் ஆகும். சரிதானே? ஸோ லொஸ் ஆகும். ஸோ நீங்க ஸ்டோரேஜும் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள இடம் இல்லாத அளவுக்கு சாப்பாடை வாங்கி வச்சு பிரயோசனம் இல்லை. உங்கள்ட்ட இருக்கிற ஸ்டோரேஜ் அளவுக்கு ஏற்ற மாதிரி பழங்களை வாங்கி விற்கணும். முடிஞ்சா போக வேண்டியது. ரைட்? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் வராது. ஆனால் கூடுதலாக வாங்கி வச்சு வேஸ்டேஜ் ஆகினா உங்களுக்கு லாஸ்ட் வரும். சரிதானே? இழப்பு வரும். ஸோ அது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இழப்பு வரும். ஆம், மக்களுக்கும் பிரச்சனையாகும். அவிஞ்ச பழத்தை வித்தீங்கன்னு சொன்னா சில ஆட்கள் என்ன செய்யறேன்டா, ஃப்ரூட் கடையை வச்சு பக்கத்துல ஃப்ரூட் ஜூஸ் கடையை வச்சுக்கிறேன். என்னதுக்கு? பழம் பழுதாகிறத மட்டும் ஜூஸ் அடிச்சு கொடுக்குறேன். சரிதானே? அதெல்லாம் நல்ல வழக்கம் இல்லை. சரி, பழுதாயின பழத்தை ஜூஸ் அடிச்சு கொடுக்குற இயலாதானே? ஏன்னா சோ அப்படியான வேலைகள் எல்லாம் நீங்க செய்யக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தரமாக நீங்க ஸ்டாண்டர்ட்ல மெயின்டைன் பண்ணி கொள்ளணும். ஸோ அப்ப களஞ்சியப்படுத்துகை சம்பந்தமாகவும் உணவுப் பொருட்களையும் களஞ்சியப்படுத்துகை சம்பந்தமா ஒரு எஸ்ஏ கொஸ்டின்ல ஷார்ட் நோட்ஸ்ல எழுத சொல்லி வரலாம். அல்லது எம்சிக்யூல இதெல்லாம் கூடுதலா எம்சிக்யூ எஸ்சிக்யூல எதிர்பாருங்க. சரிதானே? எஸ்ஏல வர சான்சஸ் மிச்சம் குறையத்தான் இருக்கும். ரைட். அதே மாதிரி கடைசி டாபிக் இந்த உணவு நெட்காப்புல வீட்டு தேவை பொருட்டான 18 செயற்பாடு. இது போன இயர்ல ஏதோ எம்சிக்யூ ஒன்றுல வந்திருந்தது இந்த கேள்வி. வீட்டு தேவையின் பொருட்டான 18ல என்னென்ன முறைகள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி. போன வருஷமா அதுக்கு முதல் வருஷமா ஞாபகம் இல்லை. இதுவும் எம்சிக்யூல வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் கூட எம்சிக்யூக்கு வாரத்தால வாசிச்சு ஒரு முறை வாசிச்சிருங்க இந்த ரிசோர்ஸ் புக்கை. சரிதானே? ஸோ இதுல பெரிய சிக்கலான ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஈஸியான இதுகள் தான் இருக்கு. சோ வீட்டு தேவையின் பொருட்டான 18. இப்ப இவ்வளவு நேரம் படிச்சது பொருளாதார வீட்டு தேவையும் தான் பொருளாதார நோக்கமும் தான். பிசினஸையும் யோசித்தான் கதைச்சோம். ஆனா இப்ப உங்களோட நார்மல் ரெகுலர் யூஸுக்காகவும் நீங்கள் 18 செயற்பாடுகளை பயன்படுத்த போறீங்க. ஏன்? உங்களோட வீட்டையும் பூச்சிகள் வரும், உங்களோட வீட்டையும் குறை உயிர் வரும், உங்களோட சாப்பாடும் நீங்க 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி மேலதிகமா கிடைக்கிற நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க. சோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நீங்களும் 18 முறைகளை பயன்படுத்தணும். ஸோ அப்படி பயன்படுத்துற 18 முறைகள் என்னங்கிறத நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இதுல சொல்றார் பாருங்க. ஒன்று, இதுகள் தான் முக்கியமா. ஒன்று, நெல், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை ட்ரை பண்றது, உலர்த்துறது. நெல் தானியங்களை நீங்க உருவாக்கி உங்களோட வீட்டுல காய்ச்ச தானியங்களை நீங்க சேவ் பண்ணி வைக்க போறீங்கடா, ஸ்டோர் பண்ண போறீங்கடா, அதை உலர்த்தும். பலாப்பழம் போன்றவற்றை வெப்ப பரிகரணத்தை தொடர்ந்து உலர்த்துதல். நான் சொன்னமே அந்த ஈரப்பலாக்கா போன்றவற்றை எப்படி காய வச்சு அதுக்கு பானி போடுறது, அந்த மாதிரியான விஷயம். பாலை பாய்ச்சராக்கம் செய்தல். சரி, பாலை பாய்ச்சராக்கத்தை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணலாம். சூடாக்குறது பிறகு குளிர் ஊட்டுறது தானே, அந்த மெதட்டை சரியா யூஸ் பண்றது. சரிதானே? அடுத்தது குளிர் ஊட்டியில் இறைச்சி, மீன் போன்றவற்றை மிகை குளிரூட்டல் தொகுதியில் தற்காலிகமாக களஞ்சியப்படுத்துதல். 5வது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், பழங்கள் மரக்கறிகள் போன்றவற்றை குளிர்த்துதல். மிகை குளிரூட்டல் இல்ல, நோமலான குளிரூட்டியில வைச்சல். இதெல்லாமே நாங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம். வீட்டுல என்ன பயன்படுத்துறோம்னு தான் நீங்க சொல்றாங்க. அடுத்தது எலுமிச்சம்பழத்துக்கு உப்பு போடுறது. அடுத்தது மீனை உப்பிட்டு உலர்த்துறது. ஸோ எல்லா மெதட்டையும் அடுத்து திருப்பி சமரி ஒன்று மாதிரி சொல்றாங்க பாருங்க. நான் முதல் படிச்ச எல்லாம் இதுக்குள்ள வருது. இது நம்பர் போடுங்க எல்லாத்துக்கும். ரைட். இது 8வது, பழப்பாகு அல்லது ஜாமுக்கு வெல்லம் போடுறது. 9வது ஒன்று சொல்லியிருக்காங்க, ஊறுகாய்க்கு ரசாயனம் சேர்க்க. அந்த எம்சிக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல அசெட்டிக் அசிட் சேர்த்தல், வினாகிரி சேர்த்தல் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது நிறைய பிள்ளைகள் அது வீட்டு 18 இல்லையதானே, அதை நாங்க அது பிள்ளையா தானே வரும் என்று கேட்டிருந்தாங்க. ஆனா இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, இரசாயனம் சேர்த்தல் அதுவும் ஒரு வீட்டுல நீங்க பயன்படுத்தலாம். முந்தி விநாயகரிக்குள்ளேயும் சில பதார்த்தங்களை போட்டு பாதுகாத்து வச்சாங்க மக்கள். சரிதானே? சோ விநாயகரி உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு சாமான் தானே, விளங்குதா? கடையில ஸ்பெஷலா ஒரு இரசாயன பதார்த்தம் இல்லை தானே விநாயகரி. நீங்க வீட்டு இறைச்சிகளுக்கு அவிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் போடுற ஒரு பதார்த்தம் தானே விநாயகரி. சாப்பாட்டுக்கெல்லாம் சேர்க்கிற பதார்த்தம். சோ அதுலயும் நீங்க உணவு நட்காப்புக்காக பயன்படுத்துறீங்களா இல்லையா, அந்த காமன் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்றாங்க. விநாயகரி இட்டு பாதுகாத்தலுங்கிறது வீட்டு தேவையின் பொருட்டான 18 செயற்பாடு இந்த ரிசோர்ஸ் புக்ல இல்ல. பட் விநாயகரி இரசாயன பதார்த்தத்துல சேர்க்கப்படுதுன்னு முந்தி சொல்லியிருக்காரா இல்லையா? இதுல சொல்லிக்காரா என்ன? சொல்லிக்காரா? அடே, சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு அசெட்டிக் ஆசிட். அதுக்காக தான் நான் அசெட்டிக் ஆசிட் என்னன்னு கேட்டேன். இதுல விநாயகரி என்று எழுதி வச்சுக்கோளு. ரைட். சோ அந்த விநாயகரி இதுல சொல்லப்படலைங்கிறதுக்காக அது விடையா வராது என்று கருத்து இல்லை. ஏன்னா இங்க இரசாயனம் பயன்படுத்தப்படும் என்று சொல்றார்.
எனவே ரசாயனம் சேர்த்தல்ல விநாயகரி ஊறுகாய்க்கு மட்டும்தானே ரசாயனம் சேர்ப்பீங்க உங்களோட வீட்டை, விநாயகரியும் போடலாம் சில சாப்பாடுகள், சரிதானே? ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க இப்ப இது வீடு என்று வாரத்தால உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் என்று அவங்க எதிர்பார்க்கிறான், ரைட்? ஸோ அப்ப அந்த கேள்வியிலையும் அந்த கேள்வியை நீங்க ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. நான் அந்த கடைசியா அந்த யூனிட் 10 முடியக்குள்ள நாங்க ஒருக்கா பாஸ் பேப்பர் கேள்விகளையும் ஒருக்கா செஞ்சு பார்க்க போறோம், சரிதானே? யூனிட் 10 முடியிற டைம்ல. ஸோ அந்த டைம்ல நாங்க அதுகளை பார்த்துக்கொள்வோம், ரைட்? ஸோ இவ்வளவுதான் உணவு நட்காப்பு. எனி டவுட்ஸ்? இது ஒருக்கா ரீட் பண்ணிருங்க. இந்த நான் ஃபுல்லா பேராகிராஃப்ஸை வாசிக்கல, என்னடா டைம் போகுதுன்றதுனால. ஸோ பந்தியா இருந்ததுக்கு சின்ன சின்ன விஷயம் தான் இதுக்குள்ள இருக்கு, சரிதானே? அதுல ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் சொன்ன விஷயங்கள், அந்த 2 வீதம் தொடக்கம் 10 விதமானது, ரைட்? களஞ்சியப்படுத்துறதுலயும் இந்த எங்கட மாதிரி நாடுகள்ல நிறைய வேஸ்ட் நடக்குது. இதுல போட்டுருக்காங்க பாருங்க, வளர்முக நாடுகளில் உச்ச அளவில் களஞ்சியப்படுத்தல வேஸ்ட் நடக்குது. ஸோ அதையும் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிதானே? டவுட் இல்லை தானே? நான் முடிப்போம் என்ன? ரைட். ஸோ இப்போ அடுத்த கிளாஸ்ல நாங்க முக்கியமா இந்த டெங்கு யானைக்கால் சம்பந்தமா கதைக்க போறோம். ஸோ அது இப்ப இலங்கையில இப்ப கரண்ட்லி பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயம் டெங்கு. ஸோ டெங்குட பரவல் வீதம் இப்ப கடுமையா அதிகரிச்சிருக்கு. நீங்களும் எக்ஸாம் டைம்ல டெங்குல பாதிக்கப்பட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையா போயிடும், சரிதானே? ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டி வரும். ஸோ அந்த டெங்கு சம்பந்தமா படிக்கிறது கடும் முக்கியம். ஸோ அடுத்த கிளாஸ்ல நாங்க டெங்கு யானைக்கால் பற்றி கதைப்போம், சரிதானே? ஓகே, தேங்க்யூ.